ஓகே, ஹோப் என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? எஸ். எஸ் எஸ். ஓகே ஃபைன். எஸ் எஸ் மேம். ஸோ இஸ் அகெயின் ஸோ இங்கே எனக்கு வந்து குட் ஆஃப்டர்நூன். ஸோ அங்கே எல்லாருக்குமே குட் மார்னிங்கும் சொல்லிக்கிறேன், ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் மார்னிங்ஸ் அண்ட் ஆஃப்டர்நூன்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், இன்னைக்கு நம்ம செஷன் போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சின்ன விஷயமா நான் இன்னைக்கு சம்மரைஸ் பண்ண போகிறேன். எஸ், பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஏன்னா நிறைய இடத்துல வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு இன்டர்லிங்க் த கான்செப்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பாஸ்ட் 2 days கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்டெப்தா. ஸோ பார்த்தீங்கன்னா வாட் எவர் த திங் வித்தின் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னா அதை நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது எஸ் வி கேன் ஈஸிலி ஆக்சஸ் பை யூசிங் இண்டெக்ஸிங். ஓகே, ஸோ அந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் வித் ஆஃப் டூ திங்ஸ். ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அண்ட் பேக்வர்ட் இண்டெக்ஸிங். நம்ம ஈஸியாக சொல்லணும்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ இந்த மாதிரியான இண்டெக்ஸிங் மூலமா வி கேன் ஆக்சஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் கேரக்டர் அட் அ டைம். ஸோ அப்படி இருக்கும்போது இஸ் இட் பாசிபிள் ஆஃப் மோர் தென் அ ஒன்? எஸ், அஃப்கோர்ஸ். அது நம்மளால எதுல பாசிபிளா இருக்கு? எஸ் எஸ், ஸ்லைசிங். எஸ், சூப்பர். ஓகே, ஸோ ஸ்லைசிங் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் வி ஆர் ஹேவிங் 3 அட்ரிபியூட் இருக்கு. தட் இஸ் ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற 3 விஷயம் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கும்போது எஸ் இஃப் வி டிடன்ட் ஸ்பெசிஃபை எனி திங் அது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் அப்படிங்கிற மாதிரியும், ஸ்டாப்ல வி டிடன்ட் ஸ்பெசிஃபை எனி திங் அப்படின்னா அது டில் எண்ட் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் ஸ்டெப்ல டிஃபால்ட்டாக எப்பயுமே நம்மளுக்கு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல முக்கியமா 2 விஷயம் கவனிக்க வேண்டியது. எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த பிகினிங் எண்ட் அண்ட் டு த 1 அப்படின்னு இருக்கிற சமயத்துல இந்த ஸ்டாப் ஆல்வேஸ் இட் வுட் பி n-1. ஓகேங்களா? அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஸ்டெப் நம்மளுக்கு 1 அப்படின்னு இருக்கிறது வந்து ஆப்ஷனல். ஸோ அதனால ஸ்பெசிஃபை பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு த எக்ஸாக்ட் செலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நாம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வல் இது லோவர் அண்ட் ஹையர் அண்ட் இது பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கிறது டிஃபால்ட். ஆனால் நம்ம நிறையவா இது ஹையர் பார்த்தோம், இது லோவர் பார்த்தோம், இது நெகட்டிவ்ல பார்த்தோம், ரிவர்ஸ்ல பண்ணி பார்த்தோம். அண்ட் அந்த ரிவர்ஸ்ல வந்து பார்க்கும்போது இது n+1 அப்படிங்கிற மாதிரியான விஷயமா நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கைண்ட்லி டியர்ஸ், இந்த இடத்துல எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணியும் பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து நான் சுபமா அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ பிகாஸ் பாஸா என்னோட கிட்ஹப்ல இருந்து எல்லா எக்ஸசைஸ் லெவல் 1 அண்ட் லெவல் 2 ரெண்டுத்தையுமே எடுத்து நம்ம இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண அத்தனை கான்செப்ட்ஸையும் அவங்க நேற்று ஒர்க் ஜூபிட்டர் நோட் புக்கில் எடுத்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரியலி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் அதுவும் அந்த ரிவர்ஸ் வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஷுபா. தேங்க்யூ மேம். யா, தேங்க்யூ டியா. ஸோ எஸ், அந்த இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் மூவிங் ஆன் டு திஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றத வந்து இட் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இம்மியூட்டபிள் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒரு கண்டென்ட் இருக்கு. எதுல? ஸ்ட்ரிங்ல ஒரு கண்டென்ட் இருக்கு. நம்ம டபுள் கோட்ஸ்லயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லயோ ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கோம். எவ்ரி ஒரு கேரக்டரா இருந்தாலும் சரி, ஒரு செட் ஆஃப் கேரக்டரா இருந்தாலும் சரி, நம்மனால இண்டெக்ஸிங்கோ ஸ்லைசிங்னாலயோ நம்மனால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனா அந்த ஒரு கேரக்டரையோ ஆர் செட் ஆஃப் கேரக்டர்ஸை நம்மனால சேஞ்சோ மாடிஃபையோ ஆர் டெலீட்டோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நோ. ஏன்? ஸ்ட்ரிங் இட் இஸ் அன் இம்மியூட்டபிள். இல்ல அப்படி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஃபோர்ஸபிளா எஸ் வி ஹாவ் டு ஓவர் ரைட்டோ இல்லைன்னா ரீஅசைன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல மட்டுமே தான் இட் இஸ் பாசிபிள். ஸோ இம்மியூட்டபிள் அப்படிங்கிற விஷயம் ஸ்ட்ரிங்குக்கு இட் இஸ் சோ மச் இம்பார்ட்டன்ட். அதை எந்த இடத்துலயுமே மறந்துடாதீங்க. அண்ட் இதுல சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணினோம். எஸ், அப்படி இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதும் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ்ல பிளஸ் அப்படிங்கிறது கன்காட்டினேஷன், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன், அண்ட் மெம்பர்ஷிப்ல இன் அண்ட் நாட் இன் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் ரிலேஷன்ஸ்ல எஸ் லெஸர் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஈக்குவல் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற விஷயத்தை நாம ஒவ்வொரு கேரக்டருக்கும் நாம டிஸ்கஸ் பண்ணினோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எஸ்
ஸ்ட்ரிங்குக்குன்னே உரிய 3 இம்பார்ட்டன்டான மெத்தட்ஸ். எஸ், பார்ட்டிஷன். ஸோ கண்டிப்பாக 3 பார்ட்டாக தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ண முடியும். அண்ட் ஸ்பிளிட், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸை வச்சு நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எஸ், அந்த எக்ஸாக்ட் ஸ்பிளிட்டிங் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஆட் அப் பண்ணிக்கிறேன், பார்ட்டிஷன் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் டூப்பிள்ல வரும், ஸ்பிளிட் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் லிஸ்ட்ல வரும். அண்ட் டுவர்ட்ஸ் ஜாயின் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்புட் நம்மளுக்கு லிஸ்ட், அவுட்புட் டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரிங். அண்ட் எந்த கேரக்டரை வச்சோ இல்ல எந்த சிம்பிளை வச்சோ இல்ல ஈவன் ஸ்பேஸ் வச்சு உங்களால ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட்ல கொடுத்து அதுக்கப்புறமா தான் ஜாயின் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நாம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? Any doubts? No? No? Okay. So, yes, இன்னைக்கு நாம அடுத்த விஷயமா பார்க்க போறது. Yes, thank you, thank you. Okay, Joe. So, இந்த இடத்துல அடுத்து நாம பார்க்க போறது லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இங்க பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இம்மியூட்டபிள், லிஸ்ட் அப்படிங்கிறது மியூட்டபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ கேன் ஈஸிலி எடிட், இல்லையா? ஓகே, ஸோ அந்த ஈஸி எடிட்டேஷன் எப்படி என்னங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இந்த லிஸ்ட் இட் இஸ் அ மிக்சர்டு டேட்டா டைப். எப்படி? மிக்சர்டு டேட்டா டைப். எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் இட் வுட் பி இன் அ ஸ்கொயர் பிராக்கெட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல எஸ் யூ கேன் கிவ் அன் இன்டீஜர் கொடுக்கலாம், ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் வேல்யூவும் கொடுக்கலாம், அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு லிஸ்டாகவும் இருக்கலாம், இன்னொரு டூப்பிள் எல்லாமே இருக்க போது நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் வி ஜஸ்ட் ஹாவ் அ சிம்பிள் திங். ஒரு இன்டீஜர், ஒரு ஃப்ளோட்டு அண்ட் ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதுக்கு நான் வேரியபிள் அசைன் பண்றேன், li அப்படின்னு அசைன் பண்றேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், நான் ஸ்ட்ரிங்ல சொன்ன அதே யூஸ்வலான விஷயம்தான் இங்க. ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட். ஸோ ஸ்ட்ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் கேரக்டர் அப்படின்னு சொன்னோம். அண்ட் லிஸ்ட்லயும் சரி டூப்பிள்லையும் சரி நம்ம இது என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட். சூப்பர் சூப்பர். எஸ், ஸோ அப்படி எலமெண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஈவன் தோ வாட் எவர் த திங், நம்மளுக்கு இண்டெக்ஸிங் அப்படிங்கிறத என்ன எதுல ஸ்டார்ட் ஆகும்? 0. ஓகேங்களா? ஸோ எஸ், ஈச் அண்ட் எவரி எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வி நீட் அ இண்டெக்ஸிங். ஸோ அந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸிங் 0ல ஸ்டார்ட் ஆகுது. கைண்ட்லி see here how many elements are there? 3 elements. Okay, so 0, 1 and 2. Of course இது நம்மளுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். அண்ட் டு பி த திங், இந்த இடத்துல நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு இருக்கிற விஷயம். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? எஸ். இந்த ஆக்சஸிங்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ நோ. ஓகே, சூப்பர் சூப்பர். எஸ், இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க, நான் li of 1 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். வாட் வுட் பி அவர் டேட்டா? 5.6. 5.6. சூப்பர். li of -3? 2. ஓகே, இப்போ இங்க முக்கியமான விஷயம் எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்டும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், ஆமா தானே? எஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்டுக்கும் நம்மளுக்கு உள்ள இண்டெக்ஸிங் இருக்கு, அதையும் நாம செப்பரேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அப்படி இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் 0, 1, 2, 3 இது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், அண்ட் -1, -2, -3, -4 அப்படின்னு இருக்கிறது நெகட்டிவ் இண்டெக்ஸிங். எஸ், ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கும் இஃப் இட் இஸ் அ நியூமரிக்கல், அஃப்கோர்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ தான். ஆனா ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும்போது எஸ் இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர், ஒன் அமாங் த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஆக்சஸ் பண்ணணும்னா எஸ் பை யூசிங் இண்டெக்ஸிங் ஆர் ஸ்லைசிங் அதை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். So, இங்க உங்களுக்கான question. I just want to access this J. I just want to access this J. அப்படி இருக்கும்போது kindly just observe. First of all, நான் இந்த எலமெண்ட்டுக்கு போகணும். Yes, sir? Yes. இந்த எலமெண்ட்டுக்கு போகிறதுக்கு what I have to use? li of 2. ஓகே, li of 2. ஓகே, இந்த li of 2 அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன்னா இட் ஜஸ்ட் கோஸ் டுவர்ட்ஸ் இந்த எலமெண்ட். ஆக்சுவலா li of 2 அப்படின்னு சொன்னா எனக்கு ஹோல் கண்டென்ட்டும் நம்மளுக்கு இங்க வரும்.
ஆனா அப்படியே கொஞ்சம் கவனிங்க, இந்த ஜே எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜே எனக்கு ஸ்பெசிஃபை ஆக வேணும். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல யூ கேன் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். எஸ், இந்த இடத்துல எல்ஐ ஆஃப் டூ அண்ட் ஒன் மோர் ஞாபகத்தில் வச்சுக்கோ. 1. ஒன் மோர் இந்த இடத்துல ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளால என்ன ஆக்சஸ் பண்ண முடியும்? ஜே அப்படிங்கிற விஷயம். அண்ட் இங்க ஒன் மோர் ஆடட் நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நம்ம ஸ்லைசிங் அப்படின்னு இருக்கும்போது ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் அஃப்கோர்ஸ் பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எஸ்ஸா? ஆனா Yes. நார்மல் பிராக்டிஸுக்கு அதை கொண்டு வர வேண்டாம், ரியல் டைம் பிராக்டிஸுக்கு அந்த மாதிரி கொண்டு வர வேண்டாம். பிகாஸ் இட் ஜஸ்ட் ஹேவ் சோ மெனி கன்ஃபியூஷன். அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் டைமா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால ஒரு இது பாசிட்டிவோ ஒரு இது நெகட்டிவோ, இல்லை இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த இடத்துல இஸ் இண்டெக்ஸிங். அப்படி இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது எஸ், எது வேணாலும் இட் இஸ் பாசிபிள். இதை நீங்க பாசிட்டிவ்ல கொடுத்து இதை நீங்க நெகட்டிவ்ல கொடுக்கலாம், இதை நெகட்டிவ் கொடுத்து இதை பாசிட்டிவ் கொடுக்கலாம், ரெண்டுமே நெகட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவ். எஸ், அஃப்கோர்ஸ் ரொம்ப அமேசிங்கா நீங்க நிறைய விதத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சரி, இப்ப இங்க ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. ஐ ஜஸ்ட் நீட் இட் இன் அ நெகட்டிவ் இண்டெக்ஸிங். உங்களோட ஆன்சர்ஸ் என்ன? LI of 2. ஓகே, எல்ஐ ஆஃப் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1. Okay, okay. -1 ம் of -3. மைனஸ். -3. ஓகே, சூப்பர். ஓகேங்களா? எல்ஐ ஆஃப் -1 -3. ஓகே, இது எனக்கு ஜேன்னு வரும். எஸ், எவ்ரி ஒன் இஸ் இட் கிளியர்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? ஜோ, ஹென்றி, நிகல்? எஸ் clear. எஸ், கிளியரா இருக்கு. வாட் அபவுட் ஹென்றி? ஓகே Clear, ma'am. Clear, ma'am. ஓகே ஜோ. எஸ், மேம் லாஸ்ட் தான் புரியல மேம். -1 -3. ஓகே, -1 -3 அப்படியே நம்ம ஒரு டேட்டாவை போட்டுறேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஸோ ஹியர் இந்த இடத்துல அதே சேம் வேல்யூ தான். ஸோ 2 அஃப்கோர்ஸ் என்ன போட்டிருந்தோம்? 5.6. ஓகே, ஸோ 2 5.6 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அஜர். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டால கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் எல்ஐ ஆஃப் 2 அப்படிங்கிறது என்ன ஹென்றி? ஹென்றி ஆன்சர் பண்ணுங்க. ஜி அஜனோடது வரும் இல்லையா? ஏன்னா இது 0, இது இந்த எலமெண்ட் 1, அஜன் அப்படிங்கிறது ஹோலா நம்மளுக்கு எல்ஐ ஆஃப் 2. ஓகேவா? ஓகே. இது கிளியரா? இல்லையே, கிளியரா புரியல, சரியா புரியல. ஓகே, சரி, இப்ப திருப்பி நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல நீங்க இந்த எக்ஸாக்ட் விஷயம் பாத்தீங்க. ஏஜேஏஎன் நம்ம இதை எப்படி ஆக்சஸ் பண்ணினோம்? 0 1 2 3 அப்படின்னு ஆக்சஸ் பண்ணோம். ஆமாவா ஹென்றி? எஸ் மேம். அப்போ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஜே வேணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம்னா இந்ததோட வேரியபிள் என்னது? str1 போட்டோமா? ஸோ str1 ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு ஜே கிடைக்குமா? எஸ். எஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இது புரிஞ்சாம். இதே சேம் தான் நம்மளுக்கு லிஸ்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் அமோங் த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் இங்க எஸ் 2 5.6 அப்படின்னு ஒரு எலமெண்ட் அண்ட் இந்த இடத்துல ஏஜேஏஎன் அப்படின்னு இருக்கு. இப்போ இது 1/1 எலமெண்ட். ஸோ பாத்தீங்கன்னா இது 0, இது 1, இது 2. ஓகே. இப்போ லிஸ்ட்ல எனக்கு 0 அப்படிங்கிறது 2. அதே நான் அஜன் அப்படின்னு சொல்லும்போது லிஸ்ட்ல எனக்கு செகண்ட் எலமெண்ட் அஜன். இது கிளியரா ஹென்றி? 5 6 வந்து 1 ஒரே வருது 5.6 டெசிமல். 5.6. ஓகே ஓகே. அப்போ இது 0, இது 1, இது வந்து நம்மளுக்கு செகண்ட் எலமெண்ட். ஓகேவா? ஓகே. ஓகே. அப்போ நான் இந்த அஜனுக்கு உள்ள போகணும் அப்படின்னா எல்ஐ ஆஃப் 2 அப்படிங்கிற விஷயம் நான் போகணும். எஸ். எஸ், அண்ட் அதே சேம் நான் இந்த அஜன்ல இருக்கிற ஜே அப்படிங்கிறதுக்கு போகணும்னா எகெயின் ஃபர்தரா இந்த மாதிரி இண்டெக்ஸிங் நான் போகணும் 1 அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல திருப்பியும் நான் இங்க 1 அப்படின்னு நான் செகண்டா போட்டேன் அப்படின்னா எனக்கு ஜே கிடைக்கும். இஸ் இட் கிளியர்? இது கிளியர் மேடம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதே சேம் திங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல நம்ம என்ன பண்ண போறோம்? கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ்.
இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படிங்கும்போது இது -1 -2 -3 இது -4. ஓகேவா ஹென்றி? ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துலயும் நான் மைனஸ்ல கொண்டு வர்றேன். இது -1 -2 -3. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த எக்ஸாக்ட் எலமெண்ட்டுக்கு போறேன். அப்போ Li ஆஃப் -1. அப்போ போனேன்னா நான் எங்க போயிட்டேன்? அட்ஜனுக்கு போயிட்டேன். இதுல -3 அப்படிங்கிறது என்னது? ஜே. ஹென்றி, -3 ஜே 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 இண்டெக்ஸிங் -3 அப்படிங்கும்போது ஜே. ஓகேயா இப்போ ஓகேவா? ஃபைன். ஓகே ஓகே ஓகே, ஸோ எஸ், இதே மாதிரி தான் ஆக்சஸிங். தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, நிறைய எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ண போறோம்? எஸ், அஃப்கோர்ஸ், அதை எகெயின் நான் இங்கே போட்டுடுறேன். L2 அண்ட் இந்த இடத்துல -3 போட்டோமா? எஸ், -3. எஸ், அஃப்கோர்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இங்க ஒரு இது பாசிட்டிவ், ஒரு இது நெகட்டிவ். எஸ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இல்ல ரெண்டுமே நெகட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ். இட்ஸ் பாசிபிள். ஸோ எல்லா விதத்திலையும் கைண்ட்லி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஓகே, சரி. இப்போ இந்த ஆக்சஸிங் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங், யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆமா. நோ. வாட் அபவுட் ஜோ, ஹென்றி? நோ. நிகழ்? ஆமா. ஓகே, ஸ்லைசிங் அடுத்து போகலாமா? ஸோ ஸ்லைசிங் அப்படிங்கிறது நாம பாஸ்ட் 2 டேஸா நம்ம அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ், எந்த டவுட், அதுவும் இந்த லிஸ்ட்ல எனி டவுட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த லிஸ்ட்ல Li2 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அண்ட் இதுல நான் வந்து 1 by 1 போட போறேன். கவனிச்சுக்கோங்க. 23, 34, 45, 56, 70, 90. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் மை லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட்ல அப்படியேவும் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்ஸுக்கு லெட் வி ஜஸ்ட் மேக் த இண்டெக்ஸ். இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ இது 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போ இதே நெகட்டிவ் இண்டெக்ஸிங், எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். -1, -2, -3, -4, -5, -6 அண்ட் -7. ஓகே, இப்போ ஐ ஜஸ்ட் நீட் 45ல இருந்து 78 வரைக்குமான எலமெண்ட் எனக்கு வேணும். ஓகே, ஜோ கிட்ட இருந்து ஆன்சர் வருமா? 45ல இருந்து 78 வரைக்குமான எலமெண்ட்ஸ். ஸ்லைசிங்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். ஸ்டெப் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால நீங்க ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மட்டும் யோசிங்க. 45 இது ம் 2 and பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஐம் ஹியர் டு கரெக்ட் யூ. கைண்ட்லி ஜஸ்ட் கம் அப் வித் ஆன்சர்ஸ். யோசிச்சு சொல்லுங்க. 2 3 4 வருமா மேம்? 2 3 2 2 4 இல்ல, எனக்கு 78 வரைக்கும் வேணும். 78 வரைக்கும். ம் 2 3 4 5 2 3 4 5 5 வரணும். அப்போ 5 வரணும்னா இங்க ஸ்டாப்ல என்ன போடணும்? 6 எக்ஸாக்ட்லி. அமேசிங், அமேசிங். ஓகே, சுபம், உங்களுக்கான கொஸ்டின் இதே சேம் திங். எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. LA of -5 -5 is to -2. -2 -2 அப்படின்னு சொன்னீங்கன்னா -2 -1 உங்களுக்கு -3 அப்படிங்கிறது தான் வரும். -1. -1. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் ஹென்ரிக்கான கொஸ்டின். எனக்கு 6ல இருந்து 4 வரைக்கும் வேணும். ஓகே, 6ல இருந்து 4 வரைக்கும் வேணும். மைனஸ்ல மேடம் ஆமா, -6ல இருந்து சரி, இல்ல 1ல இங்க இருந்து வரலாம். 1ல இருந்து 4 வரைக்கும்
எடுத்துட்டு போங்க 1ல இருந்து 34ல இருந்து 67 வரைக்கும். LI2 போட்டு அந்த பிராக்கெட் போட்டு ஓகே, LI2 போட்டுட்டு பிராக்கெட் போட்டுட்டேன். சொல்லுங்க. 1ல இருந்து 4 மட்டும் மேடம். 1ல இருந்து 34 4 1ல இருந்து 4 பட் ஆனா என்ன ஸ்பெசிஃபை பண்ணும்? 34 45 5. 5 போடணுமா? 56 ஏன்னா இங்க 5 அப்படின்னு போட்டீங்கன்னா தான் n-1 அப்படிங்கிறது 4 வரைக்கும் உங்களுக்கு வரும். ஓகே ஓகேவா? ஓகே. ஓகே நிக்கல், உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் விஷயத்துல எனக்கு கைண்ட்லி ஜஸ்ட் கிவ் மீ இன் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. அண்ட் ஸ்வேதா, உங்களுக்கான விஷயம் இதே சேம் திங் எனக்கு ரிவர்சிங்ல வேணும். எஸ் மேம். Yes, ma'am. இந்த அவுட்புட் வந்திருக்கேன் இதோட இதே ரிவர்ஸ் சேம் 1:5 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த எக்ஸாக்ட் 1:5 அப்படிங்கும்போது எனக்கு 34 45 56 அண்ட் 67 இந்த நாலுமே எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல சொல்லுங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸ்லயா? ஆமா. ஓகே, அப்போ 4 -4ல இருந்து ஸ்டார்ட் ஆகி -4 எனக்கு இங்க 6 இருக்கு நிக்கல். இல்ல மேம், -2 மேடம். சரி அதாவது 34 45 56 67ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 34ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 67 வரைக்கும் வரணும். 67 வரைக்கும் வரணும். ஆமா. தென் LI 1 colon கோலன் 78 மேம். சாரி 5 நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல நெகட்டிவ் இண்டெக்ஸிங் திருப்பி சொல்றேன். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -2 ரிவர்ஸ்க்கு 1 5 -1. ஸ்வேதா வெயிட் பண்ணுங்க நான் இங்க வந்து முடிச்சிட்டு வரேன். எஸ். ஓகே நிகல், இது -6 ஓகேங்களா? எஸ் மேம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இது வரைக்கும் தான் வேணும். இது வரைக்கும் அப்படிங்கும் போது நீங்க -2 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு -3 வரைக்கும் வரும். அப்போ இந்த இடத்துல நீங்க -2 வரைக்கும் நெகட்டிவ்ல ஓகே மேம். ஓகேங்களா? -2 அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப n-1 n-1 போது -2 -1ங்கிறது உங்களுக்கு -3. அப்போ இது வரைக்கும் வரும். இது வரைக்கும் ரைட். ஓகேங்களா? சோ எஸ் ஆஃப் கோர்ஸ். யா ஸ்வேதா, உங்களுக்கான क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிவர்சிங் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. -2 -5. ஓகே, -2 -5 அப்புறம் 1 -1 1 -1 1 நெகட்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறதால 1. ஓகே, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னா நான் ரிவர்சிங் அப்படின்னு கேட்டிருந்தேன். ரிவர்சிங் 1 5 -1. ஆஹா. ஓகே, யோசனை பண்ணிடுவோம். அதை அப்படியே இங்க போட்டு பார்த்துருவோம். ஸோ நீங்க சொன்ன எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வர்றேன். ஸோ LI2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 2 to 6 அப்படிங்கிறது ஜோக்காக கேட்டிருந்த விஷயம். ஸோ 2 to 6 அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது 0 1 2 3 4 5 6 இது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஐ ஜஸ்ட் கம் பேக் ஹியர். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் கம் ஹியர். இங்கிருந்தே வரட்டேன். -7 -6 -5 -4 -3 -2 -1. ஸோ இப்போ சொல்லுங்க 2 to 6 அப்படிங்கும்போது 2ல இருந்து 6 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலும் n-1 அப்படிங்கிறதுல 5 வரைக்கும் வரும். எஸ்ஸா? எஸ். ஸோ 45 56 67 and 78. ஓகே ஜோ, இது கிளியரா? Clear, ma'am. Okay, and I just gone to yes LI2 of -5 அப்படிங்கிறது சொல்லிருந்தோம். So LI2 of -5 colon -1. Yes, of course. இந்த இடத்துல இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. even though -1 அப்படின்னாலும் அதுதான் லோவர், இந்த 1 தான் ஹையர். So -1 minus
அதாவது -5 -1 அப்படின்னு நம்ம இங்க சொன்னாலும் வாட் இஸ் திஸ் n-1 அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு ஸ்டாப்ல அப்ளிகபிள் ஆகும். அப்படி இருக்கும்போது n-1 அப்படிங்கும்போது எஸ் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் -1 and -1. So which it just leads -2. அப்போ -2 அப்படிங்கும்போது எங்க வரைக்கும் 78 வரைக்கும் 78. கரெக்டா வரும் நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ அதே சேம் ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் ஹென்ரிக்காகவும் நிக்கல்காகவும் கொடுத்த கொஷின் LI2 அண்ட் எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15 -6 -2 பார்த்தோம். எஸ் அஃப்கோர்ஸ் 1:5 அப்படிங்கிற விஷயமும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ் LI2 இந்த இடத்துல -6 -2 அப்படிங்கிற விஷயமும் நம்ம இங்க கொடுத்திருந்தோம். எஸ் now kindly just observe எனக்கு ஸ்வேதா உங்களுக்கு கொடுத்தது ரிவர்சிங்ல எனக்கு வேணும். ரிவர்சிங் அப்படிங்கும்போது how it has to be நம்மளுக்கு ஸ்டெப்ல நெகட்டிவ் வரணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்டெப்ல நம்மளுக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் வரணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹையர் அண்ட் இந்த இடத்துல லோவர்ல இருக்கணும். ஸோ -2 -5 1ன்னு சொல்றீங்க. எஸ் அப்படியே இதை கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ LI2 ஓட -2 -5 -1 என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 78 67 56 ரிவர்சிங்ல வருது. பட் ஆனா நீங்க சொன்ன நம்பர் மட்டும் எனக்கு தப்பா இருக்கு. காட் இட் ஸ்வேதா? எஸ் மேம். எஸ். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? எதை நான் மாத்தணும்? எதை மாத்தணும்? -5 -5ங்கிற விஷயத்தை நான் மாத்தணும். ஓகே, சோ எஸ் இந்த இடத்துல நான் என்னன்னு கொடுத்துருக்கணும்? -6ன்னு கொடுத்துருக்கணுமா? -6 கொடுக்கணுமா? -4 எஸ் எஸ் -6. -6ஆ தப்பா வருது இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க, என்ன வரணும்? -4 நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் விஷயம் 45 இருந்து 78 வரைக்கும் இங்க வருது. ஓகே, நான் கொஸ்டின் கேட்டது லாஸ்டா கேட்டது 34ல இருந்து 67. அதுதான் நம்ம இங்க கொஸ்டின் கேட்டிருக்கோம். 34ல இருந்து 67. 34ல இருந்து 67. ஓகே, -6 உங்களுக்கு is சொல்றேன். to- எஸ், இந்த விஷயம் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. LI2 ஆஃப் -1 -5 -1 இது என்ன வருது நம்மளுக்கு? இது என்ன வருது? 56ல இருந்து நம்மளுக்கு இங்க இருந்து எண்டுக்கு வரைக்கும் வருது. யோசனை பண்ணுங்க. கொஸ்டின் திருப்பி நான் சொல்றேன். எனக்கு எக்ஸாக்டா லாஸ்டா நான் கேட்ட கொஸ்டின் இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின். இது என்னது? 34 45 56 67. ஓகே, இந்த எக்ஸாக்ட் விஷயம் எனக்கு ரிவர்சிங்ல வரணும். -57 56 45 34 -6 -2 -1 -6 -2 -1 அப்படியா? ஓகே, அதையும் பார்த்துடலாம். இல்ல மேம். -6 அப்படிங்கிறது லோவர்ல வருது. -6 -2 -1. அதையே ஹையர் லோவர் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துச்சு இல்லையா? அதாவது இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின், நாம இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் இல்லையா, இத ரிவர்சிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆன்சர் வந்துச்சு. தட் இஸ் -2 -6. இதையே -2 -6 -1 அப்படின்னு கொடுத்தா இதே எனக்கு ரிவர்சிங். அப்படியே வாங்க, என்ன அர்த்தம்? இங்க என்ன பண்ணணும் நம்ம? -1 -2 மேடம். ம்ஹும்.
and -3. ஓகே ஃபைன், நான் போடுறேன் இப்போ. Li2 -3 -2 first சொன்னா. -2 first madam. -2 ஆ? -1 -7 -1 ஓகே சுபம் சொல்லுங்க. மைனஸ் -1 -1 is to -7 -7 is to -1. -1. மேம் ப்ரீவியஸ் இதுக்கு அவுட்புட் என்ன வந்தது மேம்? ஓகே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருப்பி சொல்றேன், 34ல இருந்து Okay. Oh, 70 இருக்கு. 67 வரைக்கும் 34ல இருந்து 67 வரைக்கும் எனக்கு ரிவர்சிங்ல வேணும். 67 னா மேம் 4. -5 மேம். ஓகே -5. ஓகேங்களா? ம் அடுத்தது வந்து இந்த இதை காட்டுங்களா எனக்கு அந்த Li2. இத போயிடும். ஸோ -5 சொல்லிட்டேன். தென் மேம் 11th லைன் அவுட்புட் வரல மேம். ஆமா 11th லைன் அவுட்புட் வரல, ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை எனக்கு கெட் பண்ண. ஹையர் அண்ட் லோவர். ம் -6 அப்படிங்கும்போது ஆக்சுவலா லோவர் ஹையர் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா இந்த இடத்துல ரிவர்ஸை கொடுத்துருக்கீங்க. ஹையர் லோவர் கொடுக்க லோவர் ஹையர் கொடுத்துட்டு -1 கொடுத்துருக்கீங்க, அதனால தான் எனக்கு இங்க டேட்டா வரல. 15 -1 கொடுத்தா வரும். ஓகே லாஸ்டா வருது 1 5 -1. 15 -1 ஓகே 1 6 minus. மேம் -5 -1 அடுத்தது வந்து -5 -1 ஒன்று, -1 ஒன்று, அப்புறம் இது அந்த நம்பர் காட்டுங்களா? ரிவர்ஸ் -1 இல்லை அந்த டிராஃப்டை காட்டுங்க. லாஸ்ட் -1 வராது. ம் -1 தம்ப ஸ்டெப்பு நிகழ் ஸ்டெப் அதுல சேஞ்ச் ஆகுது. ஸ்டாப் Step. ஸ்டாப் தான் பிரச்சனை. இந்த எக்ஸாக்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது ரிவர்சிங் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ம் ஓகே எனக்கு இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணி சொல்லுங்க. மேம் அந்த எலமெண்ட் மட்டும் காமிங்க. சரி, இதை லிஸ்ட்ல தட்டுங்க மேம். லிஸ்ட் எலமெண்ட் இதுதான். 56 67 எனக்கு ஆக்சுவலா திருப்பியும் சொல்றேன், 34ல இருந்து 67 வரைக்கும். ஓகே -5 -6 -1. மேம் 634ல இருந்து 67 நீங்க ரிவர்ஸ்ல தான் கேட்டீங்க. ஆமா சரி ஓகே. 34ல இருந்து 67 ரிவர்சிங்ல வேணும். ரிவர்சிங் -5 -6 -1 தட்டுங்க மேம். ஓகே நீ -5 My ம் கரெக்டா? Okay. -3 -7 -1 ஓகே பாப்போம். -3 -7 -7 -1 -1. ஓகே திருப்பி சொல்றேன், 34ல இருந்து 67 வரைக்கும் ரிவர்சிங். அப்போ 67 ல இருந்து 56 start 45 34 அப்படி பார்த்துடலாம். காட் இட்? எஸ் எஸ் குட் ட்ரை. பட் ஆனா எஸ் அமேசிங். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான். கொஸ்டின் நம்ம கேட்டுடலாம், ஆனா ஒவ்வொன்றும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான். -3 -7 அண்ட் -1 எப்படி நம்மளுக்கு வந்துச்சு? -3 அப்படிங்கிறது ஓகே. இந்த -7 அப்படின்னு சொல்லும்போது n+1 ஆமாவா? எஸ் எஸ் மேம் எஸ் மேம். ஒரே ஒரு நிமிஷம். திருப்பி இது சொல்லுங்க. நம்மளுக்கான எக்ஸாக்ட் விஷயம். ஓகேவா? ஓகே நான் இந்த இதை எடுத்துறேன். அஃப்கோர்ஸ் 1 செகண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் லிஸ்ட். சரி, இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எஸ் இது நம்மளுக்கு 0 1 2 3 4 5 6 and -1 -2 -3 -4 -5 -6 -7. உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் பாசிட்டிவும் சரி இது நெகட்டிவும் சரி ஈஸியா வருது. ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்.
ஆனா இந்த இடத்துல நான் ரிவர்சிங் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வரணும், ரிவர்சிங்ல வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், எதுல இருந்து இந்த 67ல இருந்து எனக்கு 34 இப்படி எனக்கு ரிவர்சிங்ல போகணும். அப்போ 67 அப்படிங்கும்போது இது -3. இது ஓகேங்களா? எஸ் மேம். ஸ்டார்ட்ல அண்ட் -3 அப்படியே போட்டுருவோம். ஸ்டார்ட்ல வந்து எந்த சேஞ்சஸ்? பாத்தீங்கன்னா -3, எண்ட் எங்க 34 வரைக்கும். ஆனா 34. 34 அப்படின்னு நான் சொல்லும்போது கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல n+1 அப்படிங்கும்போது நான் இங்க -6 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? +1 அப்படிங்கும்போது -5 ஆயிடும். எஸ் மேம். அப்படி இருக்கும்போது முன்னாடி போயிட்டு பண்ணணும். அப்போ -7 அப்படின்னு சொல்லி அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இது -1. அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பே நம்ம பண்றோம். ஸோ n இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் வந்து -7 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எஸ் -7 +1 அப்படிங்கும்போது -6. அப்ப -6 என்ன இருக்கு? 30. 34. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 67ல இருந்து 34 ரிவர்சிங்ல வருது. ஈஸியா? எஸ். இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், n-1 தானே சொன்னீங்க, இப்போ ஏன் n+1ன்னா நான் இந்த இங்க லோ இடத்துல இங்க ஹை இருக்கிறதுனால நம்ம n+1. இல்ல 1 செகண்ட், ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. ஒண்ணு, இந்த இடத்துல லோ ஹையர் அப்படின்னு இருக்கும்போது +1, இந்த ஓகே. இடத்துல ஹையர் லோ அப்படின்னு லோங்கும்போது இருக்கும்போது -1, அண்ட் இந்த இடத்துல ஆடடா இந்த இடத்துல +1 அண்ட் லோ ஹையர் இருக்கும்போது இது -1, இந்த இடத்துல -1 அப்படின்னு இருக்கிறதுனால இது ஹையர் அண்ட் லோ, இது +1. +1. எஸ் எஸ் எஸ். இதுதான் எல்லா இடத்துலயும். இந்த ஸ்லைசிங்கை மட்டும் தயவு செஞ்சு டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. டன்னா? புரியல மேம். இதே நெகட்டிவ்ல போகும்போது மேம், எந்த இதுல நெகட்டிவ்ல போனாலும் இதே சேம் தான். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னாலும் சரி, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னாலும் சரி. நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கா இருந்தாலும் ம், வந்து லோ ஹைக்கு n-1, ஹை லோக்கு n+1. அதே சேம் தான். ஓகே. இது பாசிட்டிவ், இது வந்து நம்ம ஸ்லைசிங் அப்படிங்கும்போது இந்த எக்ஸாக்ட் கான்செப்டை மட்டும் வச்சுக்கோங்க. இதே மேம் இப்போ நம்ம ம், ம். -3 -7 லோ ஹை தானே மேம், ஏன் n+1 போட்டிருக்கீங்க? ஓகே, இங்க வாங்க, இப்ப திருப்பி வாங்க. இதே சேம் திங் நான் இங்க கேக்குறேன். இப்போ ஆன்சர் சொல்லுங்க. இத ரெண்டா நான் அப்படியே பக்கத்துல வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லோ ஹைக்கு வாங்க. லோ ஹை அப்படிங்கும்போது 0 1 2 3 4 5 6. லோ ஹை 1ல இருந்து 4. அப்போ 4 அப்படிங்கும்போது எப்படி இருந்தாலும் n-1 எனக்கு எங்க இருந்து சொல்லணும்? நான் 5ன்னு சொல்லணும். ஸோ 1:5 அப்படின்னு சொன்னாதான் எனக்கு 1ல இருந்து 4 அந்த வரைக்கும். 34ல இருந்து 67 கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஓகே. அதே ஆன்சர் நெகட்டிவ்ல எடுத்துக்கோங்க. என்ன வரும்? -1 -2 -3 -4 -5 -6 -7. ஹென்றி, நீங்க கொஞ்சம் கவனிங்க இதை அப்படியேவும். ஸோ இப்போ எனக்கு நெகட்டிவ்ல வரணும். நெகட்டிவ்ல வந்தாலும் நான் லோவர்ல இருந்து ஹையருக்கு தான் போறேன். அப்போ எனக்கு என்ன சொல்லணும்? நான் -6 n-1 அப்படிங்கும்போது -2 சொல்லணும் நான். ஆமாவா? -6ல ஸ்டார்ட் ஆகி ம், -2ல முடியணும். ம், ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள -3 தான் நமக்கு கொடுக்கும். ஆமா. ஸோ ஹைல இருந்து -2 அப்படின்னு சொன்னாலும் n-1, 5 அப்படின்னு சொன்னாலும் n-1. இது கிளியருங்களா? Yes, இது ma'am. ஓகே, இது மட்டும் ஓகே மேம். இது ஓகேவா? சரி, இது இப்போ okay. இதே சேம் திங் அப்படியே வச்சுக்கோங்க. இத எனக்கு ரிவர்சிங்ல வரணும். ரிவர்சிங்ல வரணும் அப்படிங்கும்போது இங்க இருந்து எனக்கு ஸ்டார்டிங். எங்க இருந்து ஸ்டார்டிங்? இதுவே நீங்க 4 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் எங்க வரணும்? 4 ஹையர் 0. 4 higher 0. Yes, yes. ஓகே, 4 ஹையர் 0, இந்த இடத்துல -1. இது கிளியருங்களா? இது இங்க கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது மேடம் எனக்கு. ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 4ல ஆரம்பிக்கிறேன்னா நானு, ஆ அப்போ இங்க இருந்து நான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ரிவர்ஸ்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். 67 56 45 34 அப்படின்னு வரணும். அப்போ 4ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இது கிளியராக ஹென்றி இப்போ? இது கிளியர் மேடம். ஓகே, இப்ப 0 அப்படிங்கறது வந்து பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் -1 அப்படின்னு போட்டதுனால இந்த 0 எனக்கு வந்து பாத்தீங்கன்னா +1 ஆகும். நான் இந்த இடத்துல 1ன்னு கொடுத்தேன்னா 1 + 1 அப்படின்னா 2 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு 1 வரணும் அப்படிங்கும்போது நான் 0 அப்படின்னு கொடுக்கறது கரெக்டா? ஓகே. இப்போ ஓகேவா? அப்போ 4 0 -1 இது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் இது ரிவர்ஸ் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இதே நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க்கு தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். என்னது? -3 -7
-1. ஹென்றி கிளியரா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா -3, அப்போ -3 அதே சேம் இங்கே இருந்து தான் நம்மளோட ஸ்டார்டிங், அதாவது 67ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. -7, ஏன்னா -7 + 1 போட்டால் -6 ஆகும். அப்போ -6ங்கிறது என்னது? 34. கிறுக்குங்க, நல்லா கையில எழுதி எழுதி கிறுக்குங்க, அப்பதான் மைண்ட் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரிக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு என்னது? ரிவர்சிங், ஆனா நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகே, அண்ட் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல இது ஹையர், இது லோவர், இது n+1. இப்போ சொல்லுங்க ஹென்றி. ஓகே, ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும்னாலே ஹை டு லோ, ஆமா ஆமா, நார்மலாக பிரிண்ட் ஆகுனா லோ டு ஹை. எக்ஸாக்ட்லி. இப்போ இதுலயே நீங்க வந்து இதை லோ டு ஹைன்னு கொடுத்து கொடுத்து பாருங்க, எரர் நம்மளுக்கு வராது. அதுதான் மெயின் விஷயமே இங்க. நம்மளுக்கு எரர் வராது. எப்ப நீங்க சொல்ற இதெல்லாம் ஒரு எலமெண்ட்டும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எம்டி தான் நம்மளுக்கு வந்து நிற்கும். காட் இட்? ஓகே 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 மேம். ஓகே ஓகே, சரி, எல்லார்கிட்டயும் ஓகேவா? வாட் அபவுட் ஜோ, ஹென்றி, Okay, ma'am. Okay, ஸ்வேதா, ma'am. சுபம்? ஐ திங்க் ஹென்ரிக்கு இது மாதிரி ஒரு Yes, ma'am. 20 எக்ஸசைஸ் கொடுத்து பண்ண விடணும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல ஹென்றிக்கு சொல்ல சொல்ல புரியுது. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் அவர் ஹேண்ட்ஸ் ஆன்ல, ஏன்னா கோடிங் இன்னும் அவருக்கு கொஞ்சம் லேக் ஆயிருக்காரு. ஒரு 2 to 3 இயர்ஸா வந்து அவர் கோடிங் லேக் ஆயிருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்துடும். ஹென்றி ஓகேவா? Okay, ma'am. உங்களுக்கு மட்டும் நான் செப்பரேட்டா நிறைய எக்ஸசைஸ் தர போறேன். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அஃப்கோர்ஸ் நாம ஸ்ட்ரிங்ல ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படிங்கறத நான் திருப்பி இங்க எடுத்துட்டு போறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா we have gone to இண்டெக்ஸிங் பார்த்தோம், ஸ்லைசிங் பார்த்தோம், அண்ட் ஸ்லைசிங்ல ரிவர்சிங்கும் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதே சேம் திங் தான் இந்த இடத்துல நாம லிஸ்ட்லயும் இண்டெக்ஸிங் பார்த்தாச்சு, அதுல பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஸ்லைசிங்கும் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங், ரிவர்சிங்லயும் பாசிட்டிவ், ரிவர்ஸ்லயும் நெகட்டிவ். எவ்ரிதிங் இஸ் கிளியர் நவ்? எஸ் சார்? எஸ் மேம். Yes. Yes, எஸ், ma'am. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த விஷயமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், இங்க ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இம்மியூட்டபிள். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னால இந்த இடத்துல ஒரு டேட்டாவை, அதாவது ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனா அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். எஸ்ஸா? அதை டெலீட் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். எஸ்ஸா? பிகாஸ் Yes. ஸ்ட்ரிங் இஸ் அ இம்மியூட்டபிள். ஆனா லிஸ்ட் இட் இஸ் அ மியூட்டபிள். அப்போ உங்களுக்கு எங்கேயாவது சேஞ்ச் பண்ணணுமா, தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். வாங்க, எதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியானதான் விஷயம். சரி, அதை இப்போ எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு அஃப்கோர்ஸ் நான் டைரக்டா கோடிங்லேயே போயிட போறேன். அண்ட் எங்க உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் ஸ்டாப் மீ தேர். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிஸ்ட்டை நான் எடுத்துக்க போறேன். கைண்ட்லி ஜஸ்ட் see here. ஆட் அப்படின்னு ஒரு லிஸ்ட். ஓகே, எலமெண்ட் பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8. இது என்னோட லிஸ்ட். சரிங்களா? ஓகே, ஓகே. இப்போ இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட்ல நான் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்? கைண்ட்லி ஜஸ்ட் see here. ஒரே ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், சாரி, ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எது யூஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸிங். ஓகேவா? சோ இப்போ அந்த மாதிரியான மெத்தட் ஆட் ஆஃப் 0 என்னது? 2. 2. ஓகேவா? இந்த 2 அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் 1ன்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இட் இஸ் பாசிபிள் இன் லிஸ்ட் பிகாஸ் லிஸ்ட் இஸ் அ மியூட்டபிள். மியூட்டபிள். சரி, இப்போ இத எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் என்ன ஆகுதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ ஆட் ஆஃப் 0 நான் 2ன்னு இருந்தது, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மூலமா மாறிடுச்சா இப்போ? Yes. எஸ் மேம். எஸ் எஸ். ஸோ எஸ், இட் இஸ் பாசிபிள். பட் இதே சேம் திங் நாம நேத்து ஸ்ட்ரிங்ல ஒன்று பார்த்தோம். மேம் ஒரே ஒரு டவுட்டு. கேளுங்க கேளுங்க. இப்ப ஸ்ட்ரிங் மல்டி வேரியபிள் வச்சு மல்டி வேல்யூ வைக்கிறோம்ல ஒரே லைன்ல, ம் ம் அப்ப அது இண்டெக்ஸிங் எடுத்தா கரெக்ட் வருமா மேம்? அதாவது மல்டி வேரியபிள்ஸ் வச்சு
ஏபிசி வச்சுட்டு ஓகே, ஏபிசி அப்படின்னு மல்டி வேரியபிள்ஸை வச்சுட்டு இந்த இடத்துல அதுக்கு நீங்க வேல்யூஸை ஸ்ட்ரிங் 3 கொடுக்குறீங்க. ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கை கொடுக்குறீங்க. ஆ ஓகே, இது வந்து அன்பேக் ஆகும். அதுக்கு அன்பேக் பேர் வந்து ஆகும். பாத்தீங்கன்னா அன்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து அன்பேக். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை நம்மளுக்கு வேரியபிளோ அத்தனை ஆ. கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ ஜே ஏஎன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஏ இந்த ஏக்கு போகும், இந்த ஜே இந்த பிக்கு போகும், இந்த ஏ அடுத்த இருக்கிற சிக்கு போகும், அண்ட் இங்க எண்ணுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ இந்த இடத்துல 3 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் 3 தான் கொடுக்கணும். இதை வந்து மேம் இது எப்படி மேம் 3 வேல்யூவா எடுக்கும்? அதுதான் இந்த ஒரே ஒரு இடத்துல எனக்கு ஸ்ட்ரிங் வந்து எண்ணுக்கு வந்து வேல்யூ இல்ல, அதனால இங்க எரர் அடிக்கும். சோ இந்த இடத்துல 3 கொடுத்தீங்கன்னா இதுவும் 3 தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். நிகழ் இல்ல நான் என்ன சொல்றேன், தனித்தனி கோலனா தானே கொடுக்கணும் 3 வேல்யூவையும். ஒரே இல்ல, கோலனா இந்த இடத்துல நம்ம கொடுத்தாவே இட் வுட் ஹேப்பன்ஸ். ஸ்ட்ரிங்கை பொறுத்த எடுத்துக்குமா? வரைக்கும் ஆமா. அது ஒரே ஒரு நிமிஷம். நான் இதை முடிச்சுட்டு வந்துட்டுமா? வாங்க மேம். ஆ வாங்க ஓகே. இல்லை, நீங்கள் கொஷின் கேட்டீங்க, அப்புறம் எனக்கு அது மறந்துடுவேன். ஒரே நிமிஷம், நான் அதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கமா பி கமா சி கமா டி எத்தனை வேல்யூஸ்? 4 வேரியபிள் 4 இருக்கு. வேரியபிள்ஸ். ஓகே, அண்ட் 4 வேரியபிளுக்கும் ஏஜேஏஎன் அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். கைண்ட்லி ஜஸ்ட் ஓகே. அப்சர்வ். இந்த இடத்துல ஏக்கு என்ன ஆயிருக்கு? நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்துருக்கு. ஓ பியோட வேல்யூ என்ன? செகண்ட் இருக்கிற ஜே போயிருக்கு. ஆ. மூணாவதா இருக்கிற சிக்கு என்ன? ஏ மூணாவதா இருக்கிற ஏ போயிருக்கு. அண்ட் ஓகே. லாஸ்ட் ஒன் டிக்கு என்ன இருக்கு? என் போய் சேரும். எஸ் ஓகே. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அன்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பேக் பை யூசிங் மல்டி வேரியபிள். ஓகே மேடம் சொல்லுங்க ஹென்றி. ஏபிசிடி கொடுத்தீங்களா? ம் ம் நம்ம ஏபிசி ஒன்டி கொடுத்தா ஏஜே ஏ தானே வரும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபிசி மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆ ஆமா, கண்டிப்பாக. இந்த இடத்துல நான் வேற ஒரு வேரியபிள்ஸ் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு மட்டும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி 3 வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது 3 மட்டும் தான் உங்களுக்கு ஆகணும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த விஷயம் ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் நடக்கும். 1 2 3 ஓகே அப்படின்னு நம்ம இங்க கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஒன் எக்ஸ் என்னது? ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிற 1. ஒய் என்னது? ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற 2. இசட் என்னது? ஸ்ட்ரிங்கா இருக்கிற 3. ஸோ இதுக்கு இப்ப இண்டெக்ஸ் எடுத்தா கரெக்டா வரும் மேம். எக்ஸ் ஆஃப் 1 1 எக்ஸ் ஆஃப் 0 1 எக்ஸ் ஆஃப் 1 வந்து 2 எக்ஸ் ஆஃப் 2 வந்து 3 இண்டெக்ஸ் எப்படி? வரும். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம 1, ஒய்க்கு எனக்கு 2, இசட்டுக்கு இல்ல 3 இண்டெக்ஸ் வருது. கேக்குறேன் மேம். இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதே சேம் திங் நீங்க எக்ஸ் மட்டும் கொடுத்து 1 2 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்கன்னா அது பாத்துக்கோங்க. ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் 0. 0 ஓகே. எக்ஸ் ஆஃப் 0 வந்து 1 2 3. 0 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்குது. நான் அதுக்கு கேக்குறேன் மேம். அதுக்கு எப்படி இண்டெக்ஸ் எடுக்கிறது? எதுக்கு எப்படி இண்டெக்ஸ் எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் இந்த இப்ப 3 வேரியபிளுக்கு இதுக்கு இண்டெக்ஸிங் கிடையாது. கிடையாது. ஜஸ்ட் an unpacking. இது இண்டெக்ஸிங் கிடையாது. இட் இஸ் நாட் இண்டெக்ஸிங். இது வந்து அன்பேக்கிங். ஸ்லைசிங் ஸ்லைசிங் பண்ணலாமா மேம்? இதுவும் ஸ்லைசிங் பண்ணும். இண்டெக்ஸிங்கே பண்ண முடியாது, அப்புறம் எப்படி ஸ்லைசிங் பண்ண முடியும்? ஸ்லைசிங் பண்ண ரைட் ஓகே. டனா நிகழ்? ஓகே ஃபைன். இப்போ நம்ம லிஸ்ட்க்கு போயிடலாமா? மேம் இதுல ஏவுக்கும் அஜன் போட்டிருக்கீங்களா? அந்த அதுல வந்து ஏவும் சியும் கன்ஃபியூஸ் ஆகாது, ரெண்டுத்துக்கும் ஏ வருது உங்களுக்கு? இல்ல, அது கன்ஃபியூஷன் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் எது இருக்கேனோ அது ஃபர்ஸ்ட், செகண்ட் எது இருக்கோ அது செகண்டுக்கு, தேர்ட் எது இருக்கோ அது தேர்டுக்கு. ஓகே, அப்படிதான் போகும். ஓகே வஜோ? ஓகே ஃபைன். சரி, இப்போ நம்ம லிஸ்ட்க்கு போயிடலாமா? மேம் ப்ளீஸ் மேம். சொல்லுங்க ஹென்றி. 1 2 3 போட்டீங்கன்னா அது எங்க காட்டுங்க? அது ஓகே இதுவா இல்ல இதுவா? இது 1 2 3 போட்டீங்களா? இப்போ வந்து 1 2 3 4 போடலாமா? எந்ததுல? 24லயா 28லயா? இல்ல இப்போ 1 2 3 போட்டீங்க. லிங்க் 24 ou 28.
அதாவது 24 மேடம். ஓகே 24ல நீங்க இந்த இடத்துல 4 போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அன்பேக் ஆகாது. ஏன்னா XYZன்னு மட்டும்தான் இருக்கும். நான் இது அப்படியே இருக்கட்டும். இன்னொன்னு நான் இங்க போடுறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் 4 அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு இந்த 4 அன்பேக் ஆகிறதுக்கு இங்க ஒரு வேரியபிள் வேணும்னு கேட்கும். ஸோ 0. அப்படியா 0 வேல்யூ. Too many values to unpack. ஓகே. இங்க 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனா எனக்கு இங்க 3 வேரியபிள் தான் கொடுத்துருக்கீங்க. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இசட்டுக்கு 3, 4 எங்க போகும்? சோ அதுக்கான வேரியபிள்ஸ் கொடுக்கல. ஹென்ரி, இஸ் இட் கிளியர்? ஓகே மேம். கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பட் ஆனா இந்த இடத்துல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை வேரியபிள்ஸ் நாம இங்க கொடுத்தாகணும், மெயின்லி அன்பேக் பண்ணும்போது. கிளியரா? ஓகே தேங்க்ஸ். ஓகே கிளியர் ஓகே, மேம். சூப்பர் சூப்பர். சரி, இப்போ லிஸ்ட்டுக்கு போலாமா? எஸ் எஸ். 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 ஓகே, நான் திருப்பியும் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? 2 4 6 8. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ மட்டுமே, அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் மட்டுமே நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வாட் வி ஜஸ்ட் யூஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும், எப்படி இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்டான 0 இண்டெக்ஸ் இருக்கிறத 1ன்னு சேஞ்ச் பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். நம்மளுக்கு இப்போ 1ன்னு மாறிடுச்சு. ஆயிடுச்சா? எஸ். ஓகே. இப்போ மோர் தென் 1 எலமெண்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? மோர் எலமெண்ட்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாமா? எஸ். இப்போ அப்படியே கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல ஆட் ஆஃப் எதுல இருந்து 1:4 வரைக்கும். 4 அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன அர்த்தம்? 0, இது 1, இது 2, இது 3 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன பண்ண போறீங்க? எஸ், இங்க கவனிச்சுக்கோங்க. 2 சாரி, நான் ஆட் கொடுத்தேனா? ஓகே, 3, 5, 7. இப்போ என்னோட ஆட் என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. 1357 சுபம். ஓகே. வாட் அபவுட் நிகல், ஜோ, ஹென்ரி? எஸ் மேம் 135 சாரி 357. 357 எங்க மாறும்? இந்த 468க்கு பதிலா 37 ஆமா. 357 மாறும். எஸ்ஸா? Yeah. எஸ். பாத்துடலாமா? Yes, So yes. yes, here we go. 1357. சரியா? ஓகே. சரி. இப்போ இப்போ அடுத்த விஷயம் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்தில் அஃப்கோர்ஸ் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று சொன்னோம். அதுல ஸ்ட்ரிங்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்ப லிஸ்ட்டை நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து டூப்பிள் இருக்கு, டிக்ஷனரி இருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். லிஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது ஒன்னு சொன்னேன். என்னது? ஏ சாரி, நான் 1 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். 2 5.6 அப்புறமா அஜன் அப்படின்னு கொடுத்தேன். ஆமாவா? எஸ். இப்போ திருப்பியும் உங்களுக்காக ரீகால் பண்றேன். இன்கேஸ் நான் இந்த இடத்துல 2க்கு போகணும், தட் இஸ் ஏஜேக்கு போகணும் அப்படின்னா எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த 2ங்கிற பிளேஸுக்கு போகணும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சருக்கு மூலமா நான் இந்த 1 அப்படிங்கறத ரீச் ஆகணும். எஸ்ஸா? எஸ். 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 ஓகே, நான் இதை வந்து LI அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ LI ஆஃப் 2, அதுக்கப்புறமா 1, இது வந்து என்னோட ஜே. இப்போ கவனிச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேட்டா ஸ்ட்ரக்சரா இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கே எனக்கு இங்க உள்ள வரும்போது இதே மாதிரி ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் இங்க உள்ள வருமா? தாராளமாக வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கவனிச்சுக்கோங்க. 2 5.6ன்னு இருக்கட்டும். 2 5 6, அதுக்கப்புறமா இன்னொரு நெஸ்டட் லிஸ்ட், அதாவது ஒரு லிஸ்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இந்த நெஸ்டட் லிஸ்ட்டை A and Bன்னு வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா 10 அப்படின்னு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ்? யோசிச்சு சொல்லுங்க. டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இங்க? 1 5. ஓகே, 3 இது வந்து 4. பாத்தீங்கன்னா 0th எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், அண்ட் இது ஒட்டுமொத்தமா ஒரு லிஸ்ட் எலமெண்ட். அப்போ இது 3 அண்ட் இது 4. இது எல்லாருக்குமே புரிஞ்சுதுங்களா? யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா?
இப்போ எப்படி இங்க நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரே நிமிஷம் கவனிங்க. இந்த இடத்துல இது ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் இது ஹோல் த திங்கா ஒரு எலமெண்ட் 2 அப்படின்னு நம்ம சொன்னோம். எஸ்ஸா? எஸ் எஸ். Yes, ma'am. அதே மாதிரி இந்த எக்ஸாக்ட் இடத்துல இது ஃபுல்லுமே லிஸ்ட் அப்படி இருந்தாலும் இது எனக்கு ஒரு எலமெண்ட் தான். அண்ட் கமிங் பேக், இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற பியை ஆக்சஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இது LI அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த B ஆக்சஸ் பண்ணணும். What I Li have of to, 3, okay? 1. LI of 3, 3 is to, sorry, bracket lo 1. 1 ஏன்னா 0, இது 1, yes. 0 இது 1. 1. இது எல்லாருக்குமே புரிஞ்சுதுங்களா? யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா? ஜோ, ஹென்றி, நிகல், ஸ்வேதா, சுபம், யாருக்காவது எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க மேம் ரிப்பீட் ப்ளீஸ். பண்ணட்டுமா? சரி. இப்போ இந்த இடத்துல நான் திருப்பி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போறேன். ஜேக்கு என்ன பண்ணீங்க ஜோ? இந்த எக்ஸாக்ட் ஜேக்கு என்ன பண்ணீங்க? 2 போயிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பெசிஃபை பண்ணோம். இது உங்களுக்கு கிளியருங்களா? எஸ் எஸ். 2 ஆமா. இந்த 2 அப்படிங்கும்போது இந்த ஹோல் த எலமெண்ட், அதுல ஜே அப்படிங்கிறது 0 1. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இது கிளியருங்களா? 0 0 1 அந்த 1 வந்து 5.6 தானே மேம்? ஒன் செகண்ட். நிகல் அட்மிட். ஓகே. எது 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 1 வந்து இந்த இடத்துல 5.6, ஆனா 2குள்ளார 1. ஆமா 2 குள்ளார 0 1 இருக்குது. 2குள்ளார இது 0 இது 1. அப்ப 0 1 வரும்போது ஜே வரும். கரெக்டா? கரெக்ட். ஓகே. இப்போ 3குள்ளார 1 அப்படிங்கும்போது எது வரும் ஜோ? 3 குள்ளார ரெண்டாவதுல கேக்குறீங்க? ஆமா ஆமா. இப்போ நான் செகண்ட் 3 ஒன் குள்ளார வந்து 3 குள்ளார 1 கேக்குறீங்க? ஆமா. 3 குள்ளார 1னாக்கா பி. பியா? இது கிளியரா ஜோ? பி. ஓகே. ஸோ எஸ், இங்க ஒரே ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஒரு லிஸ்டுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட் இருக்கலாம். அண்ட் இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட் ஃபுல்லா இருந்தாலும் எப்படி இது ஹோல் த திங்ஸ் ஒரு எலமெண்ட்டோ, அண்ட் இதே மாதிரி இதுவும் ஒரு ஃபுல் எலமெண்ட். அதாவது ஒரு ஃபுல் லிஸ்ட்டுமே இங்க என்ன அர்த்தம்? ஒரு எலமெண்ட். ஸோ நான் இதை ஆக்சஸ் பண்ணணும்னா எஸ் இதுக்குரிய இண்டெக்ஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் டுவர்ட்ஸ் த திங் இந்த எக்ஸாக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளார ஒவ்வொரு எலமெண்ட் இருக்கிறதையும் இதுல ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் இங்க நான் போக முடியும். So for an example, if this is 0, இது 1, இது 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா, yes, first I have to specify the 2. இந்த 2ல போயிட்டு அதுக்கப்புறமா 0, 2ல போயிட்டு 1, 2ல போயிட்டு 2 அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துட்டு போகணும். So nested list அப்படிங்கிறது அதுதான். Is it clear? Yes? சரி. Clear. இப்போ நான் சில questions கேட்க போறேன். ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். So let I just come again here. இந்த இடத்துல LI3 அப்படின்னு வச்சிருக்கேன். And here kindly observe 23, 34, 45 and one more list அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல A, B and C. Okay, லாஸ்டா இந்த இடத்துல 67, 78. ஓகே. ஸோ இப்போ இங்க கவனிங்க, இந்த நம்பர் திருப்பி வராதா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. தாராளமாக வரலாம். எப்படி நாம இந்த இடத்துல AJA அப்படின்னு போட்டோமோ, இது எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் வேரியபிள், அண்ட் இந்தது எனக்கு தேர்ட் எலமெண்ட் ஃபார் திஸ் தேர்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் தோ நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன் அப்படின்னாலும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல லிஸ்ட்லையும் இதே சேம் வேல்யூ அடுத்தடுத்து வரலாம்னா தாராளமாக வரலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி வரலாம் 1 1 1 1 1 1 இப்படி அழகா வரலாம். இது ஒரு லிஸ்டாவே வரலாம். கிளியருங்களா? எஸ் எஸ் எஸ். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ளீஸ். அடுத்து போகலாமா? எஸ் சொல்லுங்க ஹென்றி. புரியல மேம். ஆக்சுவலா ஒரு எலமெண்ட் வந்து லிஸ்டுக்குள்ளார எலமெண்ட்ஸ் சொன்னோம். அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம்? மிக்சடு டேட்டா டைப்பா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஏன் இன்னொரு லிஸ்டாவும் இருக்கலாம். சொல்லியிருந்தேனா? எஸ். நம்ம சொல்லிருந்தீங்க. இப்போ அதே சேம் தான், அதே எலமெண்ட்டும் திருப்பி திருப்பியும் வரலாம்.
நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா இந்த இடத்துல ஏவும் இது எப்படி எனக்கு வந்து புரியும், ஏ வந்து இந்த ஏக்கு போகும், இந்த தேர்ட் ஏ கன்ஃபியூஷன் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்க. எஸ்ஸா? எஸ் ஜோக்கர் ஆனா பட் ஆமா, ஆனா இந்த இடத்துலயும் அஃப்கோர்ஸ் இங்க நான் எக்ஸாக்டா நான் இதுக்கு ஒரு வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா டி அப்படின்னு ஏதாவது ஒரு வேரியபிளை நான் இங்க அசைன் பண்றேன் அப்படின்னா டி ஆஃப் 0 இந்த 1, இந்த எக்ஸாக்ட் 1க்கான ஆக்சஸிங் என்ன? 1 1. ஓகே, இந்த எக்ஸாக்ட் ஆக்சஸிங் என்ன? ஹென்றி ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. 1 இந்த எக்ஸாக்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸ் என்னது? இண்டெக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, உங்களுக்காக இண்டெக்ஸை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன், கொஞ்சம் கவனிங்க. 0 1 2 3 4 5. சொல்லுங்க. நான் கேட்டது இந்த எக்ஸாக்ட் 1. இண்டெக்ஸிங் 4 என்ன? எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? டி ஆஃப் ஓகே டி ஆஃப் 4ஆ? 4 ஆமா ஓகேவா? ஆ ஈவன் தோ இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எலமெண்ட் 1 1 1 1 1 1 ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்தாலும் இட் இஸ் பாசிபிள். ரிப்பீட் ஆகாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஓகே, ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி. இது ஓகே எஸ். இப்போ அடுத்த விஷயமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் வி ஆட் an element and change an element. எப்படி? லெட் வி ஆட் an element, change element, and of course இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிட்டு ஒரு எலமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். ஸ்லைசிங் யூஸ் பண்ணிட்டு மோர் தென் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணோம். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை நோ மேம். நோ ஓகே, சரி. இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்சர்ட் சம் அதர் மேம் ஃபங்க்ஷனாலிட்டி. சொல்லுங்க. லைட் 3 அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு மேடம் எனக்கு. இது என்ன கன்ஃபியூஷன் ஆகுது? என்னன்னு சொல்லுங்க, என்ன கன்ஃபியூஷன் சொல்லுங்க. அந்த ஃபுல்லா அந்த லைன் எனக்கு புரியல. அந்த 23 4 இது 23 ஒரு எலமெண்ட், 34 ஒரு எலமெண்ட், 45 ஒரு எலமெண்ட், அண்ட் இது ஹோல் த திங்கா ஒரு எலமெண்ட். ஏன்னா நெஸ்டட் லிஸ்ட். அப்ப 5 6 எலிமெண்ட் இருக்கு அப்ப ஒண்ணு. ஆமா. சோ டோட்டலா இங்க பாத்தீங்கன்னா இங்க எத்தனை okay. எலமெண்ட் இருக்குன்னா 0, இது 1, இது 2, இது 3. ஹோல் த 3யும் இது இருக்கு. 3, இது 4, இது 5. ஓகேவா? அப்ப ஆனா மைனஸ்ல வந்து இங்க -6 வருது. அப்ப எப்படி ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா ஓகே, ரிவர்ஸ்ல போனீங்கன்னா -6 எக்ஸாக்ட்லி. சோ இது Okay. வந்து -1 -2 -3 -4 -5 -6. கரெக்ட். சூப்பர் ஹென்றி, கரெக்டா தான் வந்திருக்கு. சரி ஏங்க ஓகே. கன்ஃபியூஷன் ஆகுது உங்களுக்கு? ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு B ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது எலிமெண்ட் 3 கொடுத்து ஓ சூப்பர். அடுத்தது 1 கொடுக்கணும். முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். ஸோ எஸ், LI 3 ஆஃப் 3 கொடுக்குறீங்க, திருப்பி 1 கொடுக்குறீங்க, உங்களுக்கு B கிடைக்குது. அமேசிங், வந்துருச்சு. காட் இட்? எஸ் சூப்பர் மேடம், தேங்க்ஸ். ஓகே சூப்பர். சரி, இப்போ இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நாம டேட்டாஸை சேஞ்ச் பண்ணினோம். இப்போ டேட்டாவை ஆட் பண்ண போறோம். எதுல? ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்றோம். சரி, எந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம்? ஆட்லயே ஆட் பண்ணலாமா? சரி, இப்போ ஆட் என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ஆட். இப்போ இந்த ஆடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில எக்ஸாக்டா கவனிச்சுக்கோங்க, சில முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மெத்தட்ஸ். அப்பெண்ட் அப்படிங்கிற மெத்தட். இந்த அப்பெண்ட் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளார ஒன்லி 1 எலமெண்ட்டை நம்மளால கொடுக்க முடியும். கவனிச்சுக்கோங்க, இந்த அப்பெண்ட் அப்படிங்கிறதுக்கு நடுவுல ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஒரு எலமெண்ட் லாஸ்ட்ல போய் ஆட் ஆகும். எங்க? நாம எந்த கொடுத்த லிஸ்ட்லயும் லாஸ்ட் எலமெண்டா இங்க போய் ஆட் ஆகும். இது ஒன்னு. ரெண்டாவது விஷயம் எக்ஸ்டெண்ட்.
கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல பெராந்தசிஸ் மட்டும் இல்ல, உள்ள இன்னொரு பிராக்கெட்டும் சேர்ந்து கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். எஸ், இந்த இடத்துல இட் இஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் ஆடட் டு த லாஸ்ட். அண்ட் இந்த இடத்துல மோர் தென் எலமெண்ட்ஸ் ஆடட் டு த லாஸ்ட். சரி, இங்க அடுத்து மூணாவது விஷயம் ஒண்ணு இருக்கு, கவனிச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட். இங்க இது பெராந்தசிஸ், இது பெராந்தசிஸ்க்கு உள்ள ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். ஆனா இன்சர்ட் அப்படிங்கும்போது பிராக்கெட் பெராந்தசிஸ்ல 2 பேராமீட்டர். அந்த 2 பேராமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இண்டெக்ஸ் நம்பர், இது எலமெண்ட். எப்படி? இது இண்டெக்ஸ் நம்பர், இது எலமெண்ட். சரி, இப்போ திருப்பியும் இங்க வர்றேன். அப்பெண்ட் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் அட் அ டைம் பண்ண முடியும். எங்க போய் ஆட் ஆகும்? லாஸ்ட்ல. கிளியரா? எஸ் 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 எஸ். அப்பங்கிறது லாஸ்ட்ல தானே நம்ம இதாகும், இல்ல இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாமா? இல்ல இல்ல, லாஸ்ட்ல மட்டும்தான் ஆகும். ஆகும், ஆட் ஆகும். ஓகே ஓகே. ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் அப்படின்னு இருக்கிற விஷயம் மோர் தென் எலமெண்ட், அதுவும் லாஸ்ட்ல. ஆனா இன்சர்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏத்த லொகேஷன் இண்டெக்ஸை கொடுத்து அங்க நாம எலமெண்ட்டை கொடுக்கலாம். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இன்சர்ட் அப்படிங்கும்போது ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் ஹியர். இப்போ ஆட் இப்படி இருக்கு, சரியா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஆட்ல ஒரு எலமெண்ட்டை அப்பெண்ட் பண்ணணும். அப்பெண்ட் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு எலமெண்ட் நம்பர் சொல்லுங்க பாப்போம், ஆர் எனிதிங். ஓகே, நான் ஒரு கேரக்டரை கொடுக்குறேன். இப்போ இங்க என்ன ஆகும்? வாட் ஹேப்பன் டு ஆட்? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க. எஸ், 1 1357 அப்புறம் 5 7 லாஸ்ட் இந்த அஜன். ஃபோர்த் இண்டெக்ஸா இது வந்துரும் மேம், அஜன். ஓகே, ஃபோர்த் இண்டெக்ஸ்ல அஜன் வரும். ஓகே, Yes. பார்த்துடலாம். எஸ், 0 1 2 3 ஃபோர்த் இண்டெக்ஸ்ல அஜன் வந்துரும். சூப்பரா? சரி, இப்போ அடுத்த விஷயம், ஆட்ல எக்ஸ்டெண்ட் போறேன். கவனிச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல நாம டைரக்டா இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கொயரை கொடுத்து தான் நம்ம கொடுக்கணும். எப்படி? ஸ்கொயரை கொடுத்து தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஸ்கொயர்ல நான் என்ன கொடுக்க போறேன்? கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். 6 6 6 அப்படின்னு சொல்லி ஒரு 4 எலமெண்ட் 6 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஆட்ல என்ன ஆகும்? ஆஃப்டர் அஜனுக்கு அப்புறமா, ஓகே, ஆஃப்டர் அஜனுக்கு அப்புறமா 4 6 இங்க போய் ஆட் ஆகி நிக்கும். கிளியரா? எஸ். எஸ், எல்லாருக்குமே கிளியரா? எஸ் எஸ் எஸ். எஸ் மேம். அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. எஸ், 4 எலமெண்ட்டுக்கு அப்புறமா இந்த 4 எலமெண்ட் போய் நிக்குது. இப்போ அப்பெண்ட்ல ஒரு எலமெண்ட் தான் நம்மளால கொடுக்க முடியும் அட் அ டைம்ல, ஆமாவா? எஸ் மேம். எக்ஸ்டெண்ட்ல மோர் தென் ஒரு எலமெண்ட்டை கொடுக்க முடியும். எஸ்ஸா? எஸ். ஓகே, இப்போ இங்க ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. அப்பெண்ட் அதே ஆர்டர்ல அப்பெண்ட் கொடுக்குறேன். ஆனா பெராந்தசிஸ்க்கு பதிலா ஒரு எலமெண்ட் தானே, அந்த ஒரு எலமெண்ட் லிஸ்ட் எலமெண்டா இருந்துச்சுன்னா பண்ணலாமா? எஸ், அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இது ஏ, இது பி அண்ட் சி. இப்போ கவனிங்க, வாட் ஹேப்பன் டு மை ஆட்? லாஸ்டா ஒரு லிஸ்ட், அதாவது நெஸ்டட் லிஸ்ட் நம்மளுக்கு ஆட் அப் ஆயிருக்கு. எப்படி? எஸ். கிளியரா? கிளியர் மேம், கிளியர். ஓகேவா? சரி, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அப்பெண்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் டு த லாஸ்ட். எக்ஸ்டெண்ட் அப்படிங்கும்போது மோர் தென் எலமெண்ட், ஆனா டு லாஸ்ட். த லாஸ்ட். நீங்க அப்பெண்ட் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ், இட் வுட் பி நெஸ்டட் லிஸ்டா போகும். நெஸ்டட் லிஸ்ட். ஓகே. ஓகே, சரி, இப்போ இன்சர்ட்டுக்கு போயிடுறேன். கவனிச்சுக்கோங்க, இன்சர்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது 2 விஷயம் சொன்னேன். ஒன்னு, எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொகேஷன். செகண்ட் ஒன் வந்து நம்மளுக்கு எலமெண்ட். சரி, லொகேஷன் எங்க போடலாம்?
இந்த இடத்துல போடலாமா? 5க்கு அப்புறமா போடலாம். ஓகேவா? 5க்கு 0 அப்புறமா 1 என்ன 2 இண்டெக்ஸ்? 3 மேம். 3யா? ஓகே, 3 Yes. இண்டெக்ஸ். சரி, என்ன போடலாம்? 4. 4ஆ? 4ன்னு Yes. போட்டலாமா? சரி, Yeah. இந்த இடத்துல நாட் ஒன்லி எலமெண்ட் நம்பர் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல என்ன மாதிரியான எலமெண்ட்டையும் நீங்க போடலாம். ஓகே, ஸோ எஸ், இப்போ நீங்க ஆட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5க்கு அப்புறமா 4. 4 வந்துரும். ஓகே, சரி, இப்போ இன்னொன்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஒரு எலமெண்ட்டை தானப்பா இன்சர்ட் பண்ண முடியும். அந்த ஒரு எலமெண்ட் லிஸ்டா இருக்கலாமா? ஓகே, ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு லிஸ்டா இருக்கலாமா? அப்படி கொஞ்சம் பாருங்க. இருக்கலாம். ஒரு எலமெண்ட் தானே, எனக்கு லிஸ்டா இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்? நெஸ்டட் லிஸ்டா? எஸ் மேம். திஸ் இஸ் வாட். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ மியூட்டபிள். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸாக்ட் மியூட்டபிள் எப்படி இருக்கு நம்மளுக்கு? அழகா அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட், இன்சர்ட் அப்படிங்கிற 3 மெத்தட்ஸோட அமேசிங்கா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேம் இந்த நெஸ்டட் லிஸ்ட்ல நம்ம வந்து இண்டெக்ஸ் எடுக்கலாமா மேம்? ஆமா ஆமா, நம்ம 0 எல்லா 1 இடத்துலயுமே 2 இப்போ அஜன்லயே 3 நம்ம அஜன்லயே நம்மளால இண்டெக்ஸிங் எடுக்க முடியுது. அப்ப 3 0 நெஸ்டட் கூட எடுக்கலாமா மேம்? என்னமா என்னமா? யா ரைட். எஸ். ம், ஓகே மேம். எல்லாத்தையுமே எடுக்கலாம். டன்னா டன்னா. ஸோ டன். இந்த இடத்துல அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட், இன்சர்ட். ஸோ எஸ், உங்களால ஆட் அண்ட் சேஞ்ச் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டை பண்ண முடியுதா? டன் இன் அ லிஸ்ட். Yes. ஓகே, இப்போ அடுத்த விஷயம் ரிமூவ் டெலிட். எப்படி? ரிமூவ் டெலிட். இப்போ இந்த இடத்துல மேம் அஃப்கோர்ஸ் எஸ், சொல்லுங்க ஹென்றி. அந்த லாஸ்ட் இது எனக்கு புரியல மேம். லாஸ்ட் என்னது புரியல? என்ன சொல்லுங்க? இந்த ஓகே, இன்சர்ட் இன்சர்ட். சரி, இன்சர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு 2 பேராமீட்டர்னு சொன்னேன். ஒன்னு வந்து 3ங்கிறது லொகேஷன், அதாவது இண்டெக்ஸ். 3 லொகேஷன். ஓகே. ஓகே, இண்டெக்ஸ். அதுல 4 வந்து எனக்கு ஆட் ஆகணும். 4ங்கிறது எலமெண்ட். பாருங்க, இது 0, இது 1, இது 2. தேர்ட் லொகேஷன்ல எனக்கு 4ங்கிற எலமெண்ட் போய் இன்சர்ட் ஆகுது. ஓகே. ஓகே, திருப்பியும் அதே 3 தான் கொடுக்குறேன். ஆனா இங்க ஒரு எலமெண்ட்டுக்கு பதிலா நான் ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டை கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது? அதே 3ங்கிற இடத்துல ஒரு லிஸ்ட் போய் எனக்கு ஆட் ஆகுது. லிஸ்ட் போய் ஆட் ஆகுதுன்னா நெஸ்டட் லிஸ்டா எங்க ஹென்றி? கேக்கு. இல்ல, யோசிங்க, புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஏபிசிங்கிறது நெஸ்டட் லிஸ்டா? ஆமா. ஒரு லிஸ்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்டா? ஆமா. அதே மாதிரி தான் இந்த 4 5 6ம் ஒரு லிஸ்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட். ஓகே. ஓகே, ஸோ இந்த விஷயத்த என்னால் இன்சர்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் அப்படிங்கும்போது மோர் தென் எலமெண்ட்டை என்னால் ஆட் பண்ண முடியும். ஆனால் இன்சர்ட்ல ஒரு எலமெண்ட் மட்டும்தான், ஒரு டைம்ல ஒரு எலமெண்ட் மட்டும்தான் என்னால் ஆட் பண்ண முடியும். அப்படி அந்த ஒரு எலமெண்ட்டை என்னால் லிஸ்டாகவும் ஆட் பண்ண முடியும், இந்த மாதிரி நம்பர்ஸாகவும் ஆட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்காகவும் ஆட் பண்ண முடியும். ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கையும் காமிக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல let we just make it. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க மாதிரி ஒரு கண்டென்ட். ஹென்றி, ஓகே ஓகே மேம். ஓகேவா? சரி, ஃபைன். சரி, இப்போ அடுத்த விஷயமா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா delete. ஸோ delete இல்லைன்னா ரிமூவ். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ்க்கு நான் போறேன். அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறேன். 1 செகண்ட். அண்ட் இங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். I just give you one more summarization. Append அப்படின்னு நம்ம போட்டோம். இந்த இடத்துல just one element மட்டும்தான். ஓகே, அண்ட் இந்த ஒன் எலமெண்ட் எங்க போய் நம்மளுக்கு ஆட் ஆகும்? லாஸ்ட்ல. எஸ்ஸா? எக்ஸ்டெண்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துல எஸ், யூ ஹாவ் டு மேக் இட் வித் அ லிஸ்டுக்குள்ளார நாம n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் எலமெண்ட்ஸ், அதுவும் லாஸ்ட்ல தான் எனக்கு ஆட் ஆகும். எஸ்ஸா? அண்ட் இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நாம எக்ஸ்டெண்ட்னு கொடுக்கும்போது இதுக்கு நடுவில் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு தான் கொடுப்போம். In such a case, appendல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்?
என்ன ஆகும்? எஸ், அப்பெண்ட்ல ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அது லிஸ்ட் தானே மேம்? லிஸ்ட் தான். அப்போ நெஸ்டட் லிஸ்டா போகுமா? எஸ் மேம். ஓகேவா? ஸோ இது மட்டும் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எஸ், அப்பெண்ட்ல ஒரு எலமெண்ட் மட்டும்தான், எக்ஸ்டெண்ட்ல மோர் எலமெண்ட். அதே அப்பெண்ட்ல லிஸ்டுக்குள்ளார அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ நெஸ்டட் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை எலமெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். எத்தனை எலமெண்ட் வேணாலும் இருக்கலாம், ஆனா அது வந்து நெஸ்டட் லிஸ்டா தான் நம்மளுக்கு போகும். அண்ட் போகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்சர்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த இன்சர்ட்ல இது என்னோட லொகேஷன் அண்ட் இது என்னோட எலமெண்ட். இன்சர்ட் அப்படிங்கிறது போது ஒன்லி ஒன் எலமெண்ட் மட்டும்தான் என்னால இன்சர்ட் பண்ண முடியும் டு தி ஸ்பெசிபிக் லொகேஷன்ல. கிளியருங்களா? கிளியர் மேம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பெண்ட் அது எனி லொகேஷன்ல வேணாலும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். எந்த லொகேஷன் வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இன்சர்ட் அப்படிங்கும் போது கஸ்டமைசிங் யுவர் லொகேஷன், அவ்வளவுதான் விஷயம். ஓகே நிகழ், சூப்பர். எஸ் எஸ் இப்போ அடுத்தது டெலிட்டிங் ஆர் ரிமூவ். இங்க கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ரிமூவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் இந்த எக்ஸாக்ட் ரிமூவ்ல நாம ஒரு எலமெண்ட்டை கொடுப்போம். எப்படி? ஒரு எலமெண்ட்டை கொடுப்போம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப். ஓகேங்களா? இந்த எக்ஸாக்ட் பாப் அப்படின்னு சொல்ற விஷயம், எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க எதுவுமே கொடுக்காம பாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு பாப் அப் ஆகும். மூணாவது விஷயம், இதே பாப்ல யூ கேன் ஆல்சோ கிவ் இண்டெக்ஸ கொடுக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். அண்ட் அடுத்த விஷயமா இருக்கிறது நாலாவது டெல். ஸோ இந்த டெல்லில் எஸ் நீங்க இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட், இல்ல ஸ்லைசிங் யூஸ் பண்ணி மோர் எலமெண்ட், ஆர் எக்ஸாக்டா அந்த லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் டெலீட் பண்ணலாம். அண்ட் இங்க இன்னொரு அமேசிங் மேஜிக் திங் நான் சொல்றேன். இந்த இடத்துல ரிமூவ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். லிஸ்ட்ல இதே மாதிரி ஒரே மாதிரி எலமெண்ட் நிறைய டைம் ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன் சச் எ கேஸ் நான் இந்த இடத்துல ரிமூவ் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டெலீட் ஆகும், நாட் ஆல் த திங். நிகழ் ஓகே? எஸ் மேம். எஸ். Yes. What about Suman, Sweta, Henry, Joe? Yeah, ma'am. Okay. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் மைண்ட்ல நிற்கும். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் லெட் வி ஜஸ்ட் கோ ஹியர். இதே சேம் தான். நவ் நான் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த ரிமூவ் பாப் பாப் டெல் அப்படிங்கிற விஷயத்த கான்செப்ட் வைஸா நான் ஒன் பை ஒன்னா போக போறேன். இந்த எலமெண்டா இல்ல இண்டெக்ஸா உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் அப்படின்னு கொடுத்து கைண்ட்லி ஜஸ்ட் see here ரிமூவ் கொடுக்க போறேன். ஆடுங்கிற லிஸ்டுக்குள்ளார ஐ வாண்ட் டு ரிமூவ். எதை ரிமூவ் பண்ணலாம்? எதை ரிமூவ் பண்ணலாம்? ஓகே, ரிப்பீட்டடா நம்மளுக்கு வந்து இந்த 6 இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 6 அப்படிங்கறத நான் இங்க கொடுக்கறேன். ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. 6 அப்படிங்கும்போது எஸ் இந்த எக்ஸாக்ட் 6ன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இது ஆடுக்குள்ள இருக்கிற 6 கிடையாது. ஆடுக்குள்ள இருக்கிற 0 1 2 3 4க்குள்ள இருக்கிற 6. ஓகே, நான் அங்க ரீச் ஆகணும் அப்படின்னா 1 செகண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஆட்ல 4ல இருக்கிற ஆட்ல 4ல இருக்கிற 6 அப்படிங்கிற மாதிரி தான் நான் போகணும். ஆனா இங்க ரிமூவ் 6 அப்படின்னா எந்தது ரிமூவ் ஆகும்? கவனிச்சுக்கோங்க, இங்க நம்மளுக்கு 4 6 இருக்கு. இந்த இடத்துல ரிமூவ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம்னா அண்ட் எஸ் ஹியர் வி கோ, அந்த இடத்துல ஒரு இது டெலீட் ஆயிடுச்சு, இன்னொன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னும் 3 இது நம்மளுக்கு இங்க இருக்கு. கிளியரா? ஸோ ரிமூவ் அப்படிங்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும்தான், கவனிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டெலீட் ஆகும், தட் இஸ் ரிமூவ் ஆகும். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். எஸ் எஸ். திருப்பி ரிப்பீட் பண்ணட்டுமா? நானும் ஒரே டைம்ல delete பண்ண முடியாது மேம். சொல்லுங்க சொல்லுங்க ஜோ. இல்ல நீங்க ஒரு அக்யூரன்ஸ் மட்டும் தான் delete ஆகுது, ரைட்டு.
இப்போ நாலும் ஆ சேம் டைம் பண்ணலாம் delete பண்ணலாம். பண்ண பாசிபிலிட்டி ஆஹா இருக்குங்களா? நாலும் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதை வந்து நீங்க டெலீட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் டெல்லு இங்க கொடுத்து தான் பண்ணும். எல்லாம் ஒரு எலிமெண்ட் தான். ஓகே. மேம் எலமெண்ட்ல இண்டெக்ஸ் கொடுத்து ரிமூவ் பண்ண முடியுமா? தாராளமா இண்டெக்ஸ் கொடுத்து பண்ணலாம். அந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸுக்காக தான் நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு பாப் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஓகே ரிமூவ்க்கு நாலும் பண்ண முடியாது ஒரே டைம்ல சேம் டைம். இல்ல பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான், ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் நம்மளால இப்ப ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. அப்போ இப்போ 3 இருக்குது இல்லையா? அப்போ இந்த 3த்துல திரும்பி ரிமூவ் பண்ணணும்னா திருப்பி மறுபடியும் ஒன்று பண்ணிடணும். எக்ஸாக்ட்லி. திருப்பியும் நான் இதே 6 ரிமூவ் ரிப்பீட். 6 அப்படின்னு நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டாவது தடவையும் ரெண்டாவது ஆர்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ரிமூவ் ஆயிட்டு 2 மட்டும் தான் மீதி இருக்கு. ஓகே மேம் ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் இப்போ வந்து இந்த இதுல வந்து 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட் இருக்கு வந்து 7 எலிமெண்ட் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருக்கு பார்த்தலாம். வந்து 1 ஆமா 2 3 இது 4 இது 5 6 7 8 8 9 10 9 11 இருக்கு. ரீசெண்டா 48th செல்ல பொறுத்த வரைக்கும் 9 இருக்கு. ஓகே 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 சரி, இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. எனக்கு இந்த ஓகே 6 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வெளியே இருக்கிற இந்த எக்ஸாக்ட் அவுட்டர் லிஸ்ட்ல இருக்கிற 6 டெலிட் ஆச்சு. இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெலிட் திஸ் 6. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போகணும். இந்த லொகேஷனுக்கு போகணும்னா அதாவது இந்த எலமெண்ட்டுக்கு நான் போகணும். 5 இந்த எலிமெண்ட் இந்த எலமெண்ட்டுக்கு நான் போகணும்னு என்ன பண்ணும்? 0 1 2 3 4. அப்போ ஓகேங்களா? சாரி ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் 4க்குன்னு போயிட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் 6ன்னு கொடுக்கணும். ஆர்ட் ஆஃப் ஓகே 4ன்னு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம 6ன்னு கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஆட் என்னாச்சு? 6 காணோம் ஓகே. போய் ஆனமா? போச்சு. சரி, இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஸ்டீவ்ல இருக்கிற ஈய ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா அஜன்ல இருக்கிற ஏவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இஸ் இட் பாசிபிள்? எஸ் இஸ் பாசிபிள் எஸ் பாசிபிளா? நோ. எஸ் ஏன் பாசிபிள் Possible. இல்ல? என்ன மேம் கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? அது ஆக்சுவலா இந்த String index அதாவது இந்த வச்சு 6க்கு எல்லாமே நான் வந்து ரிமூவ் அப்படின்னு சொல்லி என்னால ரிமூவ் பண்ண முடிஞ்சது. அது மாதிரி இந்த ஸ்டீவ்ல இருக்கிற ஈயையோ இல்ல அஜன்ல இருக்கிற இந்த ஏவையோ என்னால டெலீட் பண்ண முடியுமா ஆர் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். முடியும் மேம். possible. பாசிபிளா? ரீஎடிட் தான் மேம் பண்ணோம். இல்லப்பா. கவனிச்சுக்கோங்க பாசிபிள் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட் எல்லாம் இம்யூட்டபிள் ஆச்சு. Right, List yes, ஓட remove function. சொல்லுங்க ஸ்வேதா. remove function லிஸ்ட்டுக்கு தான், ஸ்ட்ரிங்குக்கு கிடையாதுல்ல மேம். ஸ்ட்ரிங்குக்கு கிடையாது. எக்ஸாக்டா ஸ்ட்ரிங் உள்ள போகணும் அப்படின்னாலும் என்னால ஆக்சஸ் வேணா பண்ண முடியும். கவனிச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் எடுக்க ஆட்ல முடியும். எஸ் அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி ஆட்ல 3 அப்படின்னு சொல்லி அண்ட் அந்த எக்ஸாக்ட் 3ல இருக்கிற என்னோட 2 செகண்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு என்னால ஆக்சஸ் எடுக்க. வேணா பண்ண முடியும். ஆனா அந்த எக்ஸாக்ட் விஷயத்த என்னால டெலீட் பண்ண முடியுமா Delete, add அப்படின்னு பண்ண கேட்டா முடியாது. எதுவுமே என்னால பண்ண முடியாது. அதான் சொன்னேன். ஓகே. என்னால பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நோ அட்ரிபியூட்ஸ் ரிமூவ் அப்படிங்கிறது இங்க பாசிபிள் இல்லை. பிகாஸ் ஸ்ட்ரிங் இட் இஸ் அன் இம்யூட்டபிள். இம்யூட்டபிள். சரி, இப்போ ஃபைன், ரிமூவ் பார்த்துட்டோம். அடுத்த இன்னொரு பார்த்துடலாமா? ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? பாப். அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் பாப் அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆகுதுன்னு ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆட்ல என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துடலாம். ஸோ ஆட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸாக்ட் எலமெண்ட் அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். நான் இதை திருப்பியும் இங்க உங்களுக்காக ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். So this is what the exact element. Okay, so in the elementல 0 1 sec
0 1 2 இது 3 இது 4 5 6 7 8 9 10 இப்போ 10 எலமெண்ட்ஸ் இருக்கு சரிங்களா இப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் எனக்கு பாப் அப்படின்னு நான் சொன்னேன்னா லாஸ்டா எந்த எலமெண்ட் இருக்கோ அது எனக்கு டெலீட் ஆகும் தட் இஸ் பாப் பண்ணி நமக்கு கண்ணுல விஷுவலைஸ் பண்ணி காமிக்கும் ஓகே அண்ட் இன் சச் அ கேஸ் இதே சேம் பாப் அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது இண்டெக்ஸ் வேல்யூஸை கொடுத்தேன் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இண்டெக்ஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் விஷயமும் வெளியே வந்து எப்போ நான் இதை தான் பாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும் ஆனா இப்போ விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பாப் பண்றேன் இல்லையா அப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னேன் எடுத்து எந்த வேல்யூவை பாப் பண்ணணும் அது உங்களுக்கு காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன் எஸ்ஸா எஸ்ஸா எஸ் அதை பார்த்துடலாமா எப்படி வருதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்க அதுக்கப்புறமா அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இப்போ ஆட் இருக்கு ஸோ ஆட்ல பாப் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அண்ட் இப்போ என்ன பண்ணும் லாஸ்ட் Last எலமெண்ட் element. எனக்கு பாப் அப் பண்ணிடும் ஓகேங்களா Yes, sir. அண்ட் கவனிச்சுக்கோங்க பாப் எது பண்ணுது ஏ பி சி அப்படின்னு இருக்கிற இந்த லாஸ்ட் எலமெண்ட் எனக்கு பாப் ஆயிடுச்சு அப்போ மீதி இப்போ இங்க என்ன இருக்கும் அந்த எக்ஸாக்ட் எலமெண்ட் இருக்காது ஆனா ஒரு நிமிஷம் கவனிங்களேன் இப்போ இந்த பாப் பண்றேன்ல அப்ப இந்த எக்ஸாக்ட் எலமெண்ட்டை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணும் தெரியுமா நான் ஏதோ ஒரு எலமெண்ட் லாஸ்டா ஒன்று வந்துச்சுப்பா அதை எடுத்து என் கையில வச்சிருக்கேன் எப்படி எடுத்து என் கையில வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சரி அதுல என்னப்பா பெரிய விஷயம் எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸாக்ட் வேல்யூவை வேற ஏதாவது வேரியபிள்லையும் நான் அசைன் பண்ண முடியும் எப்படி அசைன் பண்ண முடியும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இங்க கொஞ்சம் கவனிங்க நான் இந்த எக்ஸாக்ட் பாப்புங்கிற விஷயத்த ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணலான்னு இருக்கேன் எந்த வேரியபிள் ஜஸ்ட் ஜேன்னு ஒரு வேரியபிள் சரிங்களா ஸோ இங்க கவனிங்க இதை வந்து நான் அசைன் பண்றேன் இப்போ எனக்கு ஆக்சுவலா இந்த பாப் அப்படின்னு சொன்னா என்ன வேல்யூ இப்போ எனக்கு வெளியே வரும் லாஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட் இங்க என்ன இருக்கு 6 6 அப்ப இந்த 6 எடுத்து எங்க கொண்டு போய் ஷேர் ஆகும் ஜே இதுல ஜேல J. ஸ்டோர் ஆயிடும் மேம் ஓகேவா அப்ப ஜே என்னன்னு எட்டி பார்த்துடலாமா எஸ் மேம் எஸ் ஜே சார் 6 வரும் ஜே வந்து 6 முடிஞ்சா 6 வரும் எஸ் அப்ப ஆட்ல என்ன இருக்கும் அந்த லாஸ்ட் 6 அதுல அந்த லாஸ்ட் 6 மட்டும் இல்லாம இருக்கும் இல்லாம இருக்கும் சூப்பர் அமேசிங் கிளியருங்களா ஓகே இப்போ இன்னொரு விஷயமும் பார்த்துக்கோங்க ஆட் அப்படிங்கறதுல நம்மளுக்கு இந்த ஸ்டீவை தூக்கணும்பா எப்படி இந்த ஸ்டீவை தூக்கணும் ஒட்டுமொத்தமா தூக்கணும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் பாப்ல Yes. பாப்ல பாப்ல பண்ணலாம் ஓகே சூப்பர் சோ எஸ் இந்த இடத்துல பாப்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இண்டெக்ஸ் நம்ம இப்போ எதை டெலீட் பண்ண போறோம் ஸ்டீவை போறோம் சோ 0 1 2 3 அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன் அண்ட் அதே சேம் விஷயம் தான் எடுத்து கையில வச்சுக்கும் எப்படி எடுத்து கையில வச்சுக்கும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது விஷுவலைஸ் ஆர் அசைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இது மூலமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் பாப்பு அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆட் இப்போ என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 0 Steve இல்ல. 1 2 இது 3 4 5 6 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு எஸ்ஸா எஸ் மேம் எஸ் எஸ் ஓகே இப்போ எகெயின் நான் வேற ஒரு வேரியபிள்ல இதை அசைன் பண்ணிக்கிறேன் எதை r.pop ஒன் செக் பாப் வேற ஏதாவது எலிமெண்ட் சொல்லுங்க பாப்போம் 5 5 ஓகே 5ல என்ன இருக்கும் 0 Steve 1 2 இது 3 4 4 5 so 7 yes இந்த இடத்துல நான் 5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா கைண்ட்லி ஜஸ்ட் see here yல என்ன இருக்கும் 7 இருக்கும் ஏன்னா பாப் ஆஃப் 5 அப்போ இது 0 1 2 3 4 5 கவனிச்சுக்கோங்க இதுவும் லிஸ்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் லிஸ்ட் தான் இதை நீங்க செப்பரேட்டாவும் டெலீட் பண்ணலாம் செப்பரேட்டாவும் ஆட் பண்ணலாம் அப்பெண்ட்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு உள்ள போயிட்டு உங்களுக்கு அப்பெண்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஆல் திங்ஸ் ஹேப்பன்ஸ்
ஓகே, இப்போ இப்போ லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. we are here at del அப்படிங்கும்போது அப்சர்வ் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம ஸ்ட்ரிங்ல del பார்த்தோம். என்ன நடந்துச்சு? டெல்லில் என்ன நடந்துச்சு? மொத்த ஸ்ட்ரிங் ஆச்சு. மொத்த ஆமா, ஸ்ட்ரிங் டெல் ஆகும். டெலீட் ஆச்சு. அதாவது ஒவ்வொரு எலமெண்ட் நம்மளால டெலீட் பண்ண முடியாது. பட் ஆனா மொத்தமா டெலீட் அப்படின்னு கொடுத்தா ஒட்டு மொத்தமான ஸ்ட்ரிங் கண்டென்ட்டுமே டெலீட் ஆகும். ஆனா இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? டெலீட்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்ல என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரே ஒரு செகண்ட். ஸோ ஆட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது. இப்போ நான் ஆட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் என்னது 2 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன எனக்கு டெலீட் ஆகும்? என்ன டெலீட் ஆகும்? 5ங்கிற எலமெண்ட் டெலீட் ஆகுமா? ஓகே, டென். ஓகே, பாத்தீங்கன்னா 5ங்கிற எலமெண்ட் டெலீட் ஆயிடுச்சு. எனக்கு 0 1 இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. அண்ட் நீங்க ஒரு எலமெண்ட் இல்ல ஸ்லைசிங்காவும் கொடுக்கலாம். ஆட்ல இருந்து லெட் ஐ ஜஸ்ட் கிவ் 1 2 3 1ல இருந்து 1 2 0 1 2 3 அப்போ நான் 4ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு எது டெலீட் ஆகும்? 1 and 4. 3ல இருந்து 4 வரைக்கும் டெலீட் 3 ல ஆகும். இருந்து 4 வரைக்கும். ஓகே, அப்படியே ஆட் என்னன்னு எட்டி பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா this one. அப்போ 3ல இருந்து 4 வரைக்கும் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எது மீதி இருக்கும்? a adjoint 6 சாரி 1 adjoint 6. ஸோ இன்னைக்கு இது இருக்கு. ஸோ டெலீட் அப்படிங்கும்போது இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம், ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம். Slice. ஒட்டு மொத்தமா டெல் ஆஃப் ஆட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒட்டு மொத்தமா ஃபுல்லுமே டெலீட் ஆயிடும். டன்னா? இப்போ திருப்பி ஆட கூப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? there is no data. அண்ட் இங்க நம்மளுக்கு லிஸ்ட்ல இருக்கும்ல, வேற ஏதாவது இன்னொரு லிஸ்ட், ஒரே ஒரு நிமிஷம் வேற லிஸ்ட் ஏதாவது இருக்கா? ஓகே, எல் 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 சாரி L1 L2 L3 ஏதாவது ஒன்று பார்த்துக்கிறேன். ஸோ Li2 அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன் ஃபார் அன் எக்ஸாம்பிள். Li2. ஓகே, ஸோ Li2ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லும் இருக்கு. ஆக்சுவலா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, தட் இஸ் கிளியர் அப்படின்னு. ஓகே, ஸோ கிளியர் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இட் ஜஸ்ட் கிளியர்ஸ் த எலமெண்ட். என்ன பண்ணுது? இட் ஜஸ்ட் கிளியர்ஸ் த எலமெண்ட். அண்ட் அந்த கிளியர் பண்ணிட்டு உள்ள ஒரு எலமெண்ட்டும் இருக்காது, ஆனா அப்படியே ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு நிமிஷம் கவனிங்க. Li2 டாட் கிளியர்னு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். சாரி, இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இப்போ என்ன ஆகும்? உள்ள இருக்கிற எலமெண்ட் எல்லாமுமே கிளியர் ஆயிடும். Clear இதுக்கு என்ன ஆயிடும்? எம்டி மட்டும் தான் வந்து நிக்கும். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. ஓகே, ஸோ எஸ், திஸ் இஸ் வாட் லிஸ்ட்டுக்கு உரிய விஷயம். நான் ஒரு குட்டி சம்மரைசேஷன் பண்ணிட்டுமா? யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அப்படியே முடிச்சுட்டு சம்மரைஸ் பண்ணலாம். டவுட் ஏதாவது இருக்குங்களா? No. Okay, ma'am. சம்மரைஸ் பண்ணட்டுமா? ஓகே, ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது லிஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் அ மிக்சர்டு டேட்டா எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல எஸ், ஒரு இது இன்டீஜர், ஒரு இது ஃப்ளோட்டு, அண்ட் ஒரு இது ஸ்ட்ரிங், அண்ட் ஈவன் ஒன் மோர் நெஸ்டட் லிஸ்ட் கூட நீங்க இதுக்குள்ளார இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மிக்சர்டு டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல இஃப் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆக்சஸ், அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் ஃபாலோ இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்ல பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங், விச் வி ஜஸ்ட் சே ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் ஆர் பேக்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி we can access yes one element at a time. ஆனா if I just need more than an element அப்படின்னு சொன்னா what I have to do? I have to use ஸ்லைசிங் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஸ்லைசிங்ல அமேசிங்கா நம்மளுக்கு ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. ஸோ மோர் தென் எலமெண்ட்ஸ் we can access. அண்ட் இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, நாட் ஒன்லி டு த ஹோல் த எலமெண்ட். இந்த இடத்துல எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட், அதாவது நெஸ்டட் எலமெண்டா இருந்துச்சு அப்படின்னாலும் எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸ்லைசிங்லயோ இல்ல இண்டெக்ஸிங்லயோ நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் கைண்ட்லி எவ்ரி ஒன் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல இண்டெக்ஸிங்கும் போடுங்க. பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல ஆல், ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப், நிறைய வேரியேஷன்ல ஸ்லைசிங்கும் அப்ளை பண்ணி பாருங்க. கிளியருங்களா?
கிளியரா? எஸ் ஓகே எஸ். மேம். எஸ் இப்போ ஓகே மேம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது தான் லிஸ்ட் ஆபரேஷன். இந்த லிஸ்ட் ஆபரேஷன் அப்படிங்கும்போது எஸ் of course it is a mutable. so I am editable அப்படின்னு சொல்றது தான் லிஸ்ட். ஸோ அப்படி எடிட் பண்ணுது அப்படிங்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா append அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு பெராந்தசிஸ கொடுத்தோம் அப்படின்னா இந்த பெராந்தசிஸ்குள்ள இருக்கிற எலமெண்ட் ஒன் எலமெண்ட், ஓகேங்களா, ஒன் எலமெண்ட் ஆடட் எங்க டு த லாஸ்ட். அண்ட் அதே சேம் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி பெராந்தசிஸ் உள்ள ஸ்கொயர் பிராக்கெட்ல n நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது எஸ் n நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆடட் எங்க 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 எக்ஸ்டென்ஷன் லாஸ்ட்ல. லாஸ்ட்ல எஸ் ஓகே, லாஸ்ட்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை திருப்பி இன்னொன்று ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். நம்மளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதுவே நீங்க அப்பெண்ட் கொடுத்து இது மாதிரி நீங்க லிஸ்டுக்குள்ள கொடுக்குறீங்க அப்படின்னா இது எனக்கு என்னது அதே சேம் லாஸ்ட்ல தான், ஆனா நெஸ்டட் Nested லூப். லிஸ்ட் ஓகே, ஸோ நெஸ்டட் லிஸ்ட் மாதிரி எனக்கு இந்த நெஸ்டட் லிஸ்ட்ல போயிட்டு ஜாயிண்ட் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரிமூவ். ஸோ ரிமூவ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டைமா பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ளோல வர்ற எந்த எக்ஸாக்ட் எலமெண்ட்டை டெலீட் பண்ணணுமோ ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை டெலீட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கான விஷயம். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாப் அப்படின்னு இருக்கு. இதுல ஒண்ணு எம்டியா கொடுக்கலாம் ஆர்எல்ஸ் ஏதாவது இண்டெக்ஸிங்க கொடுக்கலாம். ஒண்ணு எம்டியா கொடுக்கலாம் இல்லைன்னா இண்டெக்ஸிங்கா கொடுக்கலாம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் டியர்ஸ், இந்த இடத்துல எம்டியா கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை எப்படி லாஸ்ட் எலமெண்ட்டை டெலீட் பண்ணும், தட் இஸ் பாப் பண்ணும். அண்ட் இங்க ஒரே ஒரு குட்டி விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க அந்த பாப் பண்றீங்க அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படி பண்ணா எடுத்து கையில வச்சுக்கிறோம், எப்படி எடுத்து கையில வச்சிருக்கோம் அப்படின்னு யாராவது கேட்டா நாங்க கொடுத்துருவோம். யாரு கேட்பா? இன்னொரு வேரியபிள் ஏதாவது நீங்க இதை அசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு நாங்க இந்த வேல்யூவை கொடுத்துருவோம். ஸோ தட் இஸ் வாட் பாப். ஸோ இதுக்குள்ளார நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு டெலீட் ஆகும். ஏதாவது பாப் கொடுத்து ஏதாவது இண்டெக்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் நம்மளுக்கு டெலீட் ஆகும். காட் இட்? எஸ் எஸ் எஸ். அண்ட் எஸ் லாட் பட் நாட் லீஸ்ட் டெல். ஸோ இந்த எக்ஸாக்ட் டெல் இண்டெக்ஸ் கொடுத்து ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணலாம், ஸ்லைசிங் கொடுத்து மோர் தென் ஒன் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணலாம், ஆர் இதே டெல் கொடுத்து ஒட்டுமொத்தமா அந்த வேரியபிள் நேமை மட்டுமே கொடுத்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா எல்லா டேட்டாவும் டெலீட் ஆகும். அண்ட் ஹியர் நாட் ஒன்லி திஸ், கிளியர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் மட்டுமே கிளியர் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா அந்த எக்ஸாக்ட் டேட்டா தட் இஸ் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிஸ்ட் மட்டும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும், உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் த லிஸ்ட். எஸ், யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே மேம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கிட்ஹப்ல லிஸ்டோட எண்ட்ல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது டூப்பிள் டிக்ஷனரி. காட் இட்? தேங்க் யூ ஆல். தேங்க்யூ, குட் டே. தேங்க் யூ. மண்டே என்னாச்சு? மண்டே ஜோவும் ஹென்ரிக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா, பாருங்க என்னன்னு பாருங்க, இல்ல நோ ப்ராப்ளம். நம்ம என்னச்சு ஆக்சுவலா ரெண்டு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு இல்லையா, அதனால நம்ம டியூஸ்டே. ஓகே ஓகே ஓகே, யா. தேங்க்யூ. பாய். பாய்.